நம்முடைய மார்கழி தொடர் சொற்பொழிவு 2ஆம் நாள். தொண்டர்களை பற்றி, அடியார் பெருமையை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். முன்னாடி பாடிய அடியார் ரொம்ப அழகா அந்த போசம்போ என்ற ஒரு அற்புதமான பாடல், அதெல்லாம் பாடும் பொழுது என்ன ஆகிடும்னா, வீட்டில் சப்பாத்தி பண்ணுவோம்ல, எனக்கு பிடிக்காது சப்பாத்தி பண்ண, ஆனால் நீங்களாம் பண்ணுவீங்கள்ல, மாவு மாதிரி இருக்கிற கோதுமை மாவு, மைதா எதில் பண்ணுறோமோ, பொதுவாக கோதுமையில் பண்ணுறோம். நீர் விட்டு 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 அதை பிசைஞ்சாதான் மிருதுவாக இருக்கும். நம்ம மனசு பார்த்திங்கன்னா ரொம்பவே வறண்டு போய் இருந்திருக்கும். அவர் அழகாக பாடி 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 ஒரு நீர் ஊற்றிய ஒரு மிருதுவான நிலமாக உங்களோடதை இப்போ வச்சுட்டார். அதனால் நான் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் நீரோடு இருக்கிற நிலத்தில் விதை எப்படி உள்ள போயிடும். இதே வறண்ட நிலம்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் நீர் விட்ட பதப்பட்ட ஒரு அற்புதமான நிலம், அங்கே நான் தூவும் விதைகள் எல்லாமே உங்களுக்குள் அப்படியே போய் ஒட்டி கொள்ளும். விதை உங்கள் மனம் என்ற மனதோடு உறவாடி விட்டால் அது சிவம் அப்படின்ற ஒரு அழகான விருட்சம் நமக்குள் வந்துவிடும். அதனால் இதற்கு முன்பு திருமுறைகளையும் இறைவனுடைய துதிப்பாடல்களையும் பாடி உங்கள் மனதை அப்படியே ஈரமாக வைத்திருப்பதால் இன்றைய தினம் எனக்கு ரொம்ப பெருசாக வேலையே இல்லை, வெறும் விதையை தூவும் வேலை. நேற்று நம்முடைய அடியார்களுடைய பெருமையை பற்றி பார்த்தோம். அப்போ நிறைவடையும் பொழுது அடியன் ஒரு சரித்திரம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த சரித்திரம் பாதியில் நிறைவடைந்தது. இன்று அதை தொடர இருக்கின்றோம். பகவன் நாம போதேந்திராள் அப்படின்ற ஒரு சுவாமிகள், அடுத்த முறை யாராவது திருவிடை மருதூர் அப்படின்ற அற்புதமான மகாலிங்கம் அப்படின்ற நாமத்தோட உரையும் இறைவன், பார்க்கவே பேருக்கு ஏத்தா மாதிரி தான் மகாலிங்கேஸ்வரரா இறைவன் அப்படி இருப்பார். அவர்தான் பிரதான சிவமா. அந்த குடந்தை அப்படின்ற இடத்துக்கு அவர்தான் சிவம் என்றால், அதாவது திருவிடை மருதூர்ன்றது பாடல் பெற்ற தலம். அந்த தலத்துக்குள் பிள்ளையார், முருகன், மூகாம்பிகை வேற அந்த தலத்தில் ரொம்ப விசேஷம், இறைவி. இந்த அமைப்பு கோயில் அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஊருக்கே கும்பகோணம்னு எடுத்துட்டோன்னா அந்த இடத்துக்கே அவர் தான் மூலவரம். அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம செய்திகள்லாம் கழுகு பார்வை அப்படின்னு கொஞ்சம் மேலே வந்து பார்ப்போம் தெரியுமா, கோயிலுக்குள்ள பிள்ளையார், முருகர், இறைவி, இறைவன். சரி, இப்போ அப்படி மேலே போய் பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூர்ன்ற கோயிலே ஒரு மூலவர். அப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த கோயிலுக்கான பிள்ளையார் சன்னதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவலஞ்சுழி. அந்த திருக்கோயிலுக்கான முருகன் சன்னதி எது? சுவாமிமலை. அப்போ திருக்கோயில்னு இருந்தால் தட்சிணாமூர்த்தி இருப்பார் எங்கள் கோஷ்டத்தில் வலம் வரும் பொழுது, அது எங்க ஆலங்குடி. அப்போ திருக்கோயிலில் இருக்கும் பைரவர் எங்கே இருக்காரு? அது வந்து சீர்காழி. அப்போ நவக்கிரக சன்னதி எங்கே இருக்கு? அதுதான் சூரியனார் கோயில். இப்படி அந்த தலத்தையே ஒரு சிவபெருமானுடைய சன்னதியாக எடுத்தோம் என்றால் சுற்றி இருக்கும் பல தலங்களும் ஒரு கோயிலுக்குள் இருக்க வேண்டிய தலமாக கொண்டாடப்படும் அற்புத மகத்துவம் வாய்ந்த தலம்தான் மகாலிங்கேஸ்வரர் அருள்பாலிக்கும் தலம். சுவாமி பார்க்கவே அப்படி பிரம்மாண்டமாக இருப்பார். அதுவும் சாய ரக்ஷையில் போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவரை பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டம். உலகத்தில் அதையெல்லாம், அந்த அழகை பார்த்தா உலகத்தில் இருக்கிற எந்த நிலையில்லாத பொருளையும் பிரம்மாண்டம்னு நமக்கு தோன்றுகின்றது என்றால் அதெல்லாம் பிரம்மாண்டம் இல்லை. ஏன், நான் இந்த உலகத்தில் நினைக்கும் எல்லாமே அழியக்கூடியது, அதெல்லாம் இப்போ பிரம்மாண்டம் இல்லை. அழியாமல் என்னுடைய பாட்டனாரும் போய் பார்த்துருக்கலாம். திருவிடை மருதூர் நிறைய கோயில் போவாங்களாம் எங்கள் தாத்தா, அங்கே போயிருப்பாருன்றது ஒரு அனுமானம் தான். கண்டிப்பாக போயிருப்பாங்க, ஒரு சிவத்தொண்டர் தேடி தேடி போனவங்க போயிருப்பாங்க. இப்போ நானும் போகிறேன், என்னுடைய மகன் நாளைக்கு என்னுடைய பேரன், இதுதானே. அப்போ என்றும் நிலைத்திருக்கும் அந்த மகாலிங்கேஸ்வரர் தான் பிரம்மாண்டமாக இருப்போம். சரி, இப்போ நான் எதுக்கு திருவிடை மருதூருக்கு உங்களை கூட்டிகிட்டு போனேன்? சைதையிலேருந்து திருவிடை மருதூர் கூட்டிகிட்டு போயாச்சு. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் பகவன் நாம போதேந்திராள்ன்ற அந்த துறவியினுடைய ஜீவ சமாதி இருக்கு. அவர்தான் நமக்கு, அவரும்னு சொல்லலாம், அவர்தான் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஞானிகள் எப்படி இறைவனை அடையலாம்ன்றதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அப்படி நாவுக்கரசர் வழியில் ரொம்ப அழகாக நம்முடைய ஆலயத்தின் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தை மிகவும் அழகாக நாகராஜன் ஐயா ஒருங்கிணைத்து இது போன்ற அற்புத விழாவினை நடத்தி அவரோடு இருக்கும் அன்பர்கள் அன்று நாவுக்கரசர் ஆரம்பித்த உழவார பணியின் மூலமாக இறைவனை தேடுகிறார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில இறைவனை தேடுவார்கள். அப்படி ஒரு எளிய வழி. உழவார பணினா கூட குனிஞ்சு நிமிந்து வேலை பண்ணணுங்க, அதெல்லாம் எனக்கு முடியாது. உட்கார்ந்த இடத்துல இருந்து, நான் சொல்றது வயோதிகம் காரணமாக ஆரோக்கியத்தின் காரணமாக முடியலனா இந்த ஒரு வாய்ப்பு, ஆரோக்கியம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த உழவார பணியை அவரோட இங்க நின்றுடுங்க. எதுக்கு சொல்லட்டுமா, இந்த செய்தி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னேன். ஆனா ஒவ்வொரு தடவை பேசும் பொழுதும் ஒரு அன்பராது நமக்கு சேர்ந்திருப்பார். அவருக்கு சொல்லும் ஒரு கருத்தாக அடியேன் சொல்ல விரும்பும் ஒரு வரி எதுனா திருநீலகண்ட பதிகம் அப்படின்ற பதிகத்துல, கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தேமை தீண்ட பெறா திரு நீலகண்டம். செய்வினை தீண்டாது, சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த வினை இந்த வினை தலையெழுத்துங்க, செஞ்ச பாவம் அனுபவிக்கணும். இதெல்லாம் வேண்டாம், செஞ்சிருக்கலாம் பாவம், அதனால அனுபவிக்கலாம், அதுவரை சரி. ஆனா மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது தவறு. நான் சொன்னா நம்ப வேணாம், சம்பந்தர் சொன்னா நம்புவீங்க இல்லையா? எனக்குமே என்ன தெரியும், உங்களை விட அனுபவத்தில் ஒண்ணுமே தெரியாது, உங்களவு சிவத்தை அறியாத ஒரு சாமானிய ஒரு பெண்ணாகத்தான் பேசுகின்றேன். ஆனால் சம்பந்தர் பால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் தமிழ் பொய்க்காது. அவர் சொல்றாரு, எப்பேற்பட்ட பாவத்தால இப்ப இன்னைக்கு ஒரு கஷ்டம், படக்கூடாத கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, போன ஜென்மத்து பாவம். ஏன்னா இந்த பிறவில நமக்கு யாராவது இன்னல் கொடுத்து நம்ம அவங்களுக்கு கொடுமைப்படுத்திட்டா இப்படி சொல்லுவோம். ஒரு காலத்துல நான் எவ்வளவு ஆணவத்துல இருந்திருக்கேன் தெரியுமா? இதுக்கு பேர் ரொம்ப அழகா ஆங்கிலத்துல செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்வாங்க. அதை நம்ம எடுத்துக்கணும். எப்பவுமே மற்றவங்க தான் தப்பா இருப்பாங்களா? நம்ம கிட்ட ஒரு தப்புமே இருக்காதா? இருக்குமே. மற்றவங்க கிட்ட சொல்ல வேணாம், இறைவன் கிட்ட பக்கத்துல உட்காந்து ஆண்டுக்கு ஒரு தடவை இறைவா என்கிட்ட எந்த தப்பை குறைச்சிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாமே. அப்படி யோசிச்சா இப்ப அப்ப எப்பாவது நான் யாருக்காவது பண்ண தவறால் அனுபவிக்கின்றேன், சரி. இல்லப்பா அப்படி யோசிக்கும் பொழுது அப்படி நான் யாருக்குமே தவறு பண்ண மாதிரி தெரியலையே. எங்க மாமியார் என்ன ஒரு சமயத்துல ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கானா, ஆனா அவங்கள நான் கஷ்டப்படுத்தலை. இப்படி யாருக்குமே கஷ்டப்படாம இருக்கும் பொழுது கூட எனக்கு கஷ்டம் வருது. அப்ப இதுக்கு வழியே இல்லையா? நம்ம எல்லாரும் புரிஞ்சுப்போம். நமக்கான ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை, நம்முடைய சான்றோர்கள் சொன்ன ஒரு நம்பிக்கை என்ன? போன ஜென்மத்து பாவமும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஒரு பேங்க்லயே நான் வங்கி இல்லையா, ஒரு பக்கத்தினுடைய முடிவு அதனுடைய அந்த ஒரு எண் அடுத்த பக்கத்துல கேரி ஃபார்வர்டுன்னு போட்டு ஆரம்பிப்போம். அப்ப போன பிறவியினுடைய தொடர்ச்சி நல்லா இருக்கும். 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. இங்கேருந்து வீட்டுக்கு போனால் யார் வீட்டிலலாம் மின் விசிறி குளிர்சாதனம் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது போன ஜென்மத்து புண்ணியம்னா ஒத்துக்க முடியுது எனக்கு. ஆனால் கஷ்டம் போன ஜென்மத்து பாவம்னா அதை ஒத்துக்க கொஞ்சம் வலிக்குது. சரி கஷ்டம், நான் ஒத்துண்டேன், செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டேன், நிறைய தப்பு பண்ணிட்டேன், இல்லை இந்த பிறவியில் பண்ணல போன பிறவியில் பண்ணிட்டேன், ஆனால் பண்ணிட்டேன்பா, வழியே இல்லையா, அனுபவிக்கணுமா? வழி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டார் சம்பந்தர். என்ன அப்படின்னா, கை வினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும். நான் இது பாருங்க, நீங்கள்லாம் நாளைக்கு இங்கே உழவார பணி நடக்குதான், 7லேருந்து 8ஆம், 7லேருந்து 8 என்னுடைய சொற்பொழிவு முடிச்சுட்டு 8லேருந்து 8:30 பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த பொண்ணு என்ன பேசலாம், அவளும் தொண்டர் தானே, நல்லா திருநீரெல்லாம் வச்சுட்டு சிவசிவன் பாடிட்டு நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்கன்றாங்க அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு சிலருக்காவது எட்டி பார்க்கும். அதே 7லேருந்து 8 சொற்பொழிவு முடிச்சுட்டு 8லேருந்து 8:30 நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே உழவார பண்ணலாமா, நம்மெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு முதல்ல அந்த உழவாரப்படையை நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இனம் அப்படின்ற ஒரு நட்பு என்கிட்ட வரும். இதை சம்பந்தர் பண்றார். யாரு? இறைவி கிட்ட திருமுலைப்பாலை குடித்து தோடுடைய செவியன் விடையேறியோர்
தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். அப்படி இறைவனை ரசித்த அந்த மகான் நாமடியோம்னு சொல்றார். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்பு. என்ன சொன்னார்? வாங்க கையால உடம்பால வினை செய்தால் எப்பேற்பட்ட இந்த ஜென்மத்து பாவமும் சரி, சென்ற பிறவியின் பாவமும் சரி தீர்ந்துவிடும். பாவத்தின் அளவு குறைந்தால் நாம் படும் பாடு குறைந்துவிடும். அதுக்கு தானே நமக்கு விடை தேடி அலைகின்றோம். அப்ப அதற்கான விடை உடம்பால் நாம் சேர்த்த ஏதோ காலத்து பாவத்தை அதே உடல் உழைப்பால் இறை தொண்டால் நாம் தீர்க்க வேண்டும். இந்த வழி நமக்கு இருக்குன்னும் பொழுது முடிந்த ஒரு தொண்டை நம்ம செய்யலாமே. திருக்கோயிலுக்கு வந்து அலகிடலாம், இல்லை சுத்தப்படுத்தலாம், இல்லை இறைவனுடைய துணிகளை எல்லாம் துவைத்து கொடுக்கலாம், நம்மால் இயன்றது அது மாதிரி செய்யலாம். அதனால தான் தான் சமணத்தில் உண்ட உணவை எல்லாம் அந்த கொழுப்பை கரைப்பதற்கு எப்பொழுதும் உழவார படை கொண்டு சேர்த்த கொழுப்பையும் பாவத்தையும் நாவுக்கரசர் தீர்த்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு ஜிம்க்கு போனால் ஃபேட் பர்ன் ஆகும் அப்படின்றது இளைஞர்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஜிம், நம்ம அம்மா பாட்டி சித்தி இவங்களாம் போவே இல்லையப்பா ஜிம், ஆரோக்கியமாக தானே இருந்தாங்க. ஆனால் நமக்கு நடைப்பயிற்சி கம்மியாயிடுச்சு இல்லையா? நம்ம பாட்டி என்னைக்காவது ஜிம் போய் பார்த்தோமா? கிடையாது. ஆனால் பாட்டி பள்ளியறை பூஜைக்கு நடந்து வந்துடுவாங்க கோயிலுக்கு. நான் விடட்டுமா பாட்டின்னு கேள, வண்டியில் ஏற பயந்தோ போனால் அப்படி திரும்பினா கோயில் நான் போகிறேன். இந்த ஒரு வைராக்கியம் அந்த காலத்து மனுஷங்க கிட்ட இருந்தது. அது குறைவதால் நாம் ஜிம் என்று கொழுப்பை கரைப்பதற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் செல்கின்றோம். அப்ப அங்க சென்றால் நம்முடைய கொழுப்பு, தேவையற்ற கொழுப்பு குறைகின்றது என்பது உண்மையானால் இறைவனிடம் தொண்டு செய்தால் அந்த கொழுப்போடு சேர்த்து தீவினைகளும் மாளும் என்பது சம்பந்தர் கொடுத்த தமிழ் சத்தியம். அதை நம்பித்தானே ஆகணும். சரி, இப்போ நம்ம திருவிடை மருதூரில் இருக்கோம் இல்லையா? திருவிடை மருதூர்ல இருந்து ரொம்ப 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 பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த பகவன் நாம போதேந்திராள் அப்படின்றவருடைய ஜீவசமாதி. சரி, வராததால ஒரே ஒரு நிமிஷம் நேத்தி நடந்த அந்த ஒரு விஷயத்தை சொல்லி தொடர்கின்றேன். அவருக்கு என்ன ஒரு ஆசை என்றால், ஒரு மகானுக்கு எல்லாரையும் இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கணும்னு ஆசை. நீங்கள் எல்லாம் இப்போ கூட பாருங்களேன், இன்றிலிருந்து நம்ம புத்தாண்டு அப்படின்றது வந்து நமக்கெல்லாம் தமிழர் புத்தாண்டு தான். ஆனால் நல்லதை துவங்குவதற்கு புத்தாண்டு வரணும்னு அவசியம் இல்லையே. இந்த புத்தாண்டு ஏன் இந்த நாள் இனிய நாள்னு எடுத்துக்கலாமே, இதுக்குன்னு சித்திரை வரைக்குமா உட்காந்துக்க முடியும்? ஆனால் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், இன்றிலிருந்து நான் 108 முறை சிவ 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 சிவ, இல்லைங்க முருகர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி முருகா 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 முருகா. 108 கொஞ்சம் கஷ்டம், 21 கண்டிப்பாக முடியும். எப்போ? நடக்கும் பொழுது சொல்லுங்க, இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இல்லை குளிப்போம் இல்லையா, குளிக்கும் பொழுது தேவையற்ற சிந்தனைகள், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம், வேண்டாம். அந்த சிந்தனைக்கு பதிலாக என்னுடைய இறை நாமத்தை 21 தடவை சொல்ல முடியாதானா? முடியும். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே அப்படின்னு பாம்பன் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக பாடுறாங்க. இதில் வந்து ஒரு விஷயம், எழுந்துக்கும் போது வேலும் மயிலும், நடக்கும் பொழுது, மகிழும் பொழுது, தொழும் பொழுது, சரி. அதில் ஒரு வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வரி இருக்கு. அதுதான் அடியேன் உடலம் விழும் பொழுதும் வேலும் மயிலும் என்பேன். ஏங்க அந்த வரி நமக்கு? வேலும் மயிலும் வேலும் மயிலும், இல்லை முருகா முருகா முருகா, இல்லை சிவாய நம சிவாய நம, ஏதோ ஒன்று வந்து கொண்டே இருந்தால் நாள்பட படுக்கையில் இருக்க மாட்டோம், டமால்னு விழுந்துருவோம். இந்த ஒரு ரகசியம் அங்கே இருக்கு பார்த்தீங்களா? அதுதானே நம்ம கேட்கறது. ஒரு வயசு வரைக்கும் நல்லா வாழணும்னு கேட்குறோம், தேவையான ஒரு பேசிக் நீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தேவையான அடிப்படை விஷயங்கள் நம்ம கேட்குறோம். அதெல்லாம் வந்த பிறகு எதுக்குங்க கோயிலுக்கு வரும்? பயமாக இருக்கே, யாராவது நோயில் படும் பொழுது
நொந்து மனம் வாடும் பொழுது இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எந்த பாவம் செய்தேனோ இல்லை பாவம் செய்யலையோ என்னை நீ பார்த்துக்கோ, அந்த சமயத்தில் எதுவுமே முடியாது எனக்கு, அப்போதைக்கு இப்போதே உன்னை வேண்டுகின்றேன்னு ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி இப்பொழுதே வேண்டுகின்றோம். ஆனால் அந்த பாடலுடைய ஒரு ரகசியம் வேலும் மயிலும் வேலும் மயிலும்னு நடக்கும்போது சொல்றாரா, உட்காந்துக்கும் போது சொல்றாரா, எல்லாம் சொன்னாலும் அப்படி உடல் விழும் பொழுது சொல்றேன்றதுல ஒரு ரகசியம். டமால்னு நம்மளும் இந்த க்ஷணத்துல நமக்கே தெரியாமல் இறைவனிடம் சென்று விடுவோம் என்பதுதான் அந்த பாடலில் இருக்கும் பெரிய உண்மை. அப்படிதானே வாரியார் சுவாமிகள் சென்னைக்காக ஆகாய மார்க்கமாக வானூர்தியில ஏறினாங்க. ஏறின உடனே என்ன சொன்னாங்க, விமான பணிப்பெண், இங்க பார்த்தீங்கன்னா 7 மலை, 7 hills can be seen, இங்க பெருமாள் கோயில் இருக்கு. அவர் பார்க்குறார், எட்டி பார்த்துட்டு திருப்பதியா, பக்கத்திலேயே திருத்தணியில, அவ்வளோதான். இறங்கும் பொழுது அவர் எங்க போனாரு, அவருடைய உடல் தானே வந்தது. அப்ப ஆகாய மார்க்கமாக அந்த மயில் எடுத்துன்னு போயிடுச்சுன்னு தானே என்னால் எடுத்துக்க முடியுது, காளை எடுத்துக்க முடியாதே, பறக்க தெரியாதே காளைக்கு. அப்ப ஆகாய மார்க்கமாக முருகனடி சேர்ந்தார், அப்படி உடம்பு போயிடும். அதுதான் புண்ணிய ஆத்மாக்கள். அதனால் நாம் வாழ்வதற்கு நமக்கு பெரிதும் உதவி செய்வது இறைவனுடைய நாமம். அடியேன் உளர்றதாவே இருக்கட்டும், 7 நாள் பேசுறது கடவுளை பத்தி, அதனால வரீங்க. இதிலிருந்து ஒரு சின்ன சிந்தனை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் 21 முறை கண்டிப்பாக நமக்கு பிடித்த தெய்வத்தின் பெயரை சொல்ல முடியுமானா கண்டிப்பா முடியுங்க. சாப்பிட்டு அப்படி முடியாம எழுந்துக்கும் பொழுது கூட யாருக்காவது கீழே உட்காந்து எழுந்துக்க முடியாதுன்னா மா அப்படின்னு எழுந்துக்கிறோம்ல, அந்த சமயத்துல கூட முருகா 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 முருகான்னு நடந்து போய் கையெலம்புறதுக்குள்ள 21 தடவை முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். அதை நாம் வழக்கப்படுத்தி கொள்ளலாம் என்பது அடியேனுடைய பணிவான விண்ணப்பம். இதை சொல்லி இந்த இறைவனுடைய நாமத்தை ஊரெங்கும் வீதி எங்கும் மக்கள் வாய் முழுக்க இதனுடைய மகத்துவத்தை சொன்னாதானே சொல்வாங்க. உங்களுக்கு இறைவனை பற்றி தெரியுது, இங்க வந்துட்டீங்க, தெரியாதவங்க வெளியில இருக்காங்களே, அவங்களுக்கு சொன்னா பண்ணுவாங்களா இருக்கும். தெரியாததால தானே அவங்க இங்க இல்லாம அங்க இருக்காங்க. தெரிந்து கொள்வதே ஒரு வாய்ப்பு, அறிந்து கொள்வதே ஆன்மீகம். இதுக்கெல்லாம் மேல அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்த, அப்ப அவனுடைய அருள் இருந்தால் தானே வரணும். அப்ப வர வைக்கிறதுக்கே அதை பத்தின விஷயத்தை நான் சொல்றேன்றத ஒரு சத்திய பிரமாணமாக எடுத்துக்கொண்டு தஞ்சை தரணி எங்கும் எந்தெந்த கிராமங்கள் இருக்கோ ஒவ்வொரு கிராமங்களாக சென்று இறை நாமத்தை, அதன் மகத்துவத்தை சொல்லி கொண்டு வந்தவருக்கு பேரு தான் பகவன் நாம போதேந்திரா. இவரை பத்தின சரித்திரம் தான் நேத்தி ஆரம்பிச்சோம். இப்படி ஒவ்வொரு ஊரா வரும் பொழுது ஒரு கிராமத்துல ஒரு செல்வந்தர் அவங்க வீட்டுக்கு நீங்க வந்து அன்னம்பாலிப்பு, அதாவது உபசரிக்கிறாங்க, விருந்துக்கு அழைக்கிறார்கள். ஞானிகள் இல்லம் தேடி வந்து உணவு சாப்பிட்டால் மிக 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 புண்ணியமான ஒரு செயல். முடிந்தால் முயலுங்கள், ஏன்னா நீங்க செய்யுங்கன்னு கூட சொல்லக்கூடாது. நான் உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும், அதை அடியேன் பெரிதும் மதிக்கின்றேன். முடிந்தால் ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு தினத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு சிவனடியாருக்கு இல்லத்திற்கு வரவழைத்து உங்களால் முயன்ற உணவை அவர்களுக்கு இட்டு அந்த ஒரு இலையை உங்க கையால போட்டு அவர்கள் செல்வதை அவ்வளவு உள்ளம் குளிர பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம். அப்படி ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, போறாரு, அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்பா, எந்தெந்த ஊரெல்லாம் போறோமோ அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அந்த கடவுள் நாமத்தின் மகத்துவத்தை மகிமையை சொல்லி நம்ம போன ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த கடவுளின் பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு கொஞ்சோண்டு ஒரு சந்தோஷம். ஒரு வீட்டுக்கு போயாச்சு, இலைய போட்டாங்க, அவ்வளவு அந்த இறைவனின் நாமத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். விருந்து உபசரிப்பு. சாப்பிட போகும் பொழுது ஞானியர்கள் அப்படி பார்ப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாவுக்கரசர், பெரிய நாவுக்கரசர், திருநாவுக்கரசர் கூப்பிடுறார். அப்பதான் சொல்றாங்க, இல்ல வாழை மரம் இருக்கிற அந்த தோட்டத்துல வாழலை உங்களுக்காக பறிக்கும் பொழுது, அப்ப ஞானியர்கள் அந்த வீட்டு குழந்தையை அமர வைத்து சாப்பிடுவது அவர்களுக்கு பழக்கம். சிறு தொண்டர் வீட்டுக்கு மட்டும் சிவபெருமான் எப்படி போனாரு, போயிட்டு சீராளனை கூப்பிடுங்கன்னு அவர் நடிக்கலையா? அவருக்கு தெரியாதா? ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லாதீங்க, ஏன்னா அடுத்து வரப்போற நாயன்மார்களுடைய சரித்திரத்துல இதுக்கான விடையை சொல்லுகின்றேன். இன்று கொஞ்சம் இறைவனுக்காக அடியேன் பேச இருக்கின்றேன். அவர் பக்கம் பேச யார் இருக்கார்? தந்தை தாய் இருந்தால் உலகத்தில்
உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா, அதுதானே உண்மை. பெற்ற தந்தை தாய் இருந்தால், அதனால அவருக்காக கொஞ்சம் பேசலான்ற ஒரு சின்ன முயற்சி தான் இன்னைக்கு. ஏன்னா என்னைக்குமே அடியவர்கள் பக்கம் பேசுறது தான் அவருக்கு பிடிக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அடியவர்கள் நாம தானே அவருக்காக பேசணும், அதனால பேசிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஞானி சாப்பிட உட்கார்றார். ஒரு குழந்தை இருக்கான் அந்த வீட்டில். அந்த குழந்தைக்கு காலையிலேருந்து யாருமே சாப்பாடு போடலை. குழந்தை பசி மயக்கத்தில் ஓரமாக நிற்கிறான். இவருக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு, வா சாப்பிடலாம், வா சாப்பிடலாம். அப்படியே சுவாமி நாமத்தை சொல்லிண்டே வரியா, சாப்பாடு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி அழைக்கிறார். அந்த குழந்தை பார்க்குது, எதுவுமே சொல்லலை. குழந்தையினுடைய அம்மா அப்பா பணிவா போய் சுவாமி கிட்ட, இல்லை அவனுக்கு காதும் கேட்காது, பேசவும் முடியாது, நீங்கள் சொன்னது எதுவுமே அவனுக்கு விழுந்திருக்காது, நீங்கள் கூப்பிட்டாலும் புரியாது, அவனுக்கு காலையிலேருந்து சாப்பிடல, இப்போ தான் நாங்களே கவனித்தோம், நீங்கள் சாப்பிடுங்க சுவாமி, நீங்கள் கிளம்பின உடனே கொடுக்குறோம் அப்படின்ட்ட உடனே அவர் அழ ஆரம்பித்தார். இங்கே தானே அடியேன் விட்டேன். அப்போ அவர் ஏன் அழறார்? இந்த குழந்தையின் நிலைமையை பார்த்து அழறாரா? ஞானியர்கள் வீட்டுக்கு வந்து அழக்கூடாதேன்ற வருத்தத்தில் அவனுடைய கர்மா அப்படி, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக சொன்னார்கள். என்ன பண்ணுறது சாமி, கர்மா அப்படி ஏற்றுண்டோம். ஆனால் நீங்கள் வந்து ஆசைகள் புரிஞ்சா எல்லாம் மாறிடும். நீங்கள் சாப்பிடுங்களேன், நீங்கள் மனசு வருத்தப்பட்டு அழக்கூடாது. ஆனால் அவர் உண்மையாக எதுக்கு அழறார் தெரியுமா? எவ்வளவு கிராமங்களில் இது போன்ற பேச்சு திறன், கேட்கும் திறன் இல்லாத அன்பர்களுக்கு இதை பற்றிய விஷயங்களே போய் சேராம போயிருக்குமே, இப்படி இருக்கிறவங்கள விட்டுட்டோமே அப்படின்ற வருத்தம் அவருக்கு. சரி வந்தாயிற்று, அவர்கள் கஷ்டப்படக்கூடாது, அதனால அழுகை துக்கம் எல்லாத்தையும் மறைச்சுண்டு சிரிச்சுண்டே ஒரு 3 கவளம் சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ஞானிகள்லாம் உட்கார்ந்து தூங்கி எழுந்து சாயந்தரம் காஃபி சாப்பிட்டு அப்படிலாம் போக மாட்டாங்க. சாப்பிட்டு அன்னம் சாப்பிட்டு விட்டு ஆசிகள் கூறி கிளம்புறார். அப்படி கிளம்பும் பொழுது அனைவரும் சென்று அவர்கள் செல்வதை பார்க்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்து யாரோ பாடுற சத்தம் கேட்குது. ராம ராம ராமன்ற தாரக மந்திரம். நம் பெருமான் காசியில் இறந்த உடல்களை அப்படியே மடியில் கிடத்தி அந்த தாரக மந்திரத்தை காதில் சொல்கின்றார் என்பது அருளாளர்கள் கொடுத்த செய்தி. இந்த ஒரு செய்தி அப்படின்னு நான் சொல்லலை, இந்த ஒரு அற்புதமான காட்சியை கண்ணார கண்டதாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதிவு செஞ்சிருக்கார். அவர் ஒரு சமயத்தில் சமாதி நிலைக்கு போயிட்டாராம் காசியில். எல்லாரும் அப்படியே தண்ணிலாம் தெளிச்சு என்னாச்சு, இல்லை அந்த இடத்துல பார்த்தேன் வெள்ளையா ஒருத்தர் பெரிய ஜடாமுடியோட உட்கார்ந்தார். இறந்த உடல்களை எல்லாம் மடியில வச்சார். கூட ஒரு அம்மா அவ்வளவு அழகா இருந்தா. அவதான் விசாலாட்சியா இருக்கணும், வேற யாரையும் எனக்கு அழகுனே தோன்றினதில்லை. எல்லாரையும் என்னுடைய மனைவி சாரதை உள்பட காளியாக தோன்றியது. ஆனா அவ காளியா இருக்கணும், அதனால்தான் பேரழகியா தோன்றியது. அவள் வந்து அப்படியே தொடச்சு விடுறா. சி, இந்த ஆத்மா ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சுல, எவ்வளோ கஷ்டம், ஆஹா 70 வருஷம் படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பட்டுடுச்சு அப்படின்னு அப்படியே முந்தானையில் எடுத்து இப்படி இப்படின்னு அம்பாள் பண்றாளாம். அவர் காதுல ராம ராம ராமன்ற தாரக மந்திரத்தை சொன்னார். அந்த காட்சியை கண்ணார பார்த்தேன், உலகமே எனக்கு தெரியல, அந்த ஒரு காட்சி தெரிந்தது, அப்படியே சமாதி நிலைக்கு போயிட்டேன்னு சொன்னது யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்ப இந்த வீட்டுக்குள்ள ஒரு சத்தம், ராம ராம ராம். யாரு யாரு எல்லாரும் வந்துட்டாங்களே, இது யாருன்னு பார்த்தா அந்த வீட்டுல எந்த குழந்தை பேச்சு திறனும் கேட்கும் திறனும் இல்லாமல் இருந்ததோ அந்த குழந்தை. எப்படி சாத்தியம்? என்ன பண்ண? பசிச்சுதுமா, நீ வெளில போனியா? இந்த இலையில இருந்த சாப்பாடு நிறைய இருந்தது, பசியில சாப்பிட்டேன், சாப்பிட்ட உடனே எனக்கு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப ஒரு இறை நாமத்தை சொல்லும் ஒருத்தருடைய எச்சில் கூட மருந்தாக மாறுகின்றது என்றால் மற்றவர்களை விடுங்கள், நம்முடைய ஆன்மாவிற்காவது அந்த இறைவன் நாமத்தை சொல்வது தேவையில்லைங்க, அவசியம். உணவு எப்படி அவசியமோ, குடிநீர் எப்படி அவசியமோ, உறைவிடமும் உடையும் எப்படி அவசியமோ, அதுபோல இந்த யுகத்தில் நாம் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த ஒரு மாபெரும் தொண்டரின் வாழ்க்கையால் நமக்கு கிடைத்தது. அவருடைய ஜீவசமாதி பட்டினத்தார் போலேயே அவருடைய வாழ்க்கையும் நிறைவா இருக்கும். அங்க இருக்கிற விளையாட்டு குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு, நான் உள்ள உட்கார்றேன், தாத்தா உள்ள போன மணலை மூடுறீங்களா, இது மாதிரி ஒரு விளையாட்டோடு அவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் நம்முடைய திருவிடை மருதூரிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர்.
இன்னைக்கும் இரவு வேளையில் அவர் அந்த இறை நாமத்தை ஜபிப்பது உச்சரிப்பது பலரும் கேட்டிருக்கின்றார்கள். அப்படின்னு சொன்னா அடியார்களுடைய ஜீவசமாதி மாதிரி ஒரு வரப்பிரசாதியான இடங்கள் என்பது எங்குமே. எந்த அளவு இறைவனை பார்க்கிறோமோ அந்த அளவு நம்முடைய அடியார் பெருமை என்பது எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இன்று நம்முடைய அப்பாலும் அடிச்சார்ந்த அடியாருக்கும் அடியேன் அப்படின்ற ஒரு வரியை போட்டு உங்க எல்லாரையும் தொண்டர் புராணத்துல சுந்தரர் அழகா சேர்த்துட்டார். இதுக்கப்புறம் வரப்போற சிவ தொண்டர்களும் அடியார்க்கும் அடியேன்னு சொன்ன உன்னதமான நிலையில் இருக்கிறார். சரி, யார் எடுக்கலாம்? 63. எந்த தொண்டர், யாரை பத்தி சொல்லலாம்? சுருக்கமா சொல்லணும், ஒரு 2 தொண்டர்கள். ஏன்னா நாளைக்கு சந்தான குறவர்கள், நாளனைக்கு திருவிசைப்பா அருளி செய்த திருமாளிகை தேவர், அதுக்கப்புறம் சித்தர்கள். இப்படிதான் நம்முடைய ஒரு சித்தர்கள் ஞானிகள் மகா புருஷர்களுடைய தரிசனம் 7ஆம் தேதி வரைக்கும். அப்ப யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா 2 பேர். நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னேன், நீ கொஞ்சம் பேராசை வந்துடுச்சு. ஞானியரை பத்தி சொல்றதுல பேராசை இருந்தா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால 2 ஞானியர்களை பற்றி அடியேன் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இப்ப ஒரு சமயத்துல சின்ன வயசுல அடியேனுக்கு இந்த ஒரு வருத்தம் இருந்தது. அது உங்களுக்கும் ஏதாவது ஒரு காலத்துல இருந்திருக்கும். என்னை விட படித்தவர்கள் உங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்ந்து இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி யாராவது பக்திக்கு புதுசா இருக்கிறவங்களுக்காக இந்த விடை. சுவாமியே, அந்த குழந்தையனுடைய பிள்ளைக்கரிய போய் கேட்டேன். வருத்தமா இருக்குல்ல. செங்காட்டங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காபாலிகராக சென்று வெயிட் பண்ணி, வீட்டில் இருக்கிறவர் வெளியில போயிருக்கார். எதுக்கு? அடியார் ஒருவருக்கு உணவு அமுது படைத்து சாப்பிடுவேன்றது அவர் வைத்த வைராகியம். யார் இந்த நாயன்மார்கள்? ஏன் ஆழ்வார்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க? நாயன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆழ்வார்களாக அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாராயணன் மீது பாசுரங்கள் பாடியிருக்க வேண்டும். அது ஆழ்வார்களுடைய சம்பிரதாயம், அது வேற அணுகுமுறை. ஏன்னா எதனால ஆழ்வார்கள்? இறைவன் மீது பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்திருந்தால், அவர்கள் பாடிய ஊரெல்லாம் திவ்ய தேசங்கள், அவர்கள் பாடியிருந்தால் ஆழ்வார்கள். இது ஒரு புரிந்து கொள்வதற்கான செய்தி. அப்ப நாயன்மார்கள் என்பவர்கள் யார்? எல்லாரும் பாட வேண்டாமா? இல்லப்பா, எல்லாரெல்லாம் பாடினவங்க இல்லை. அப்ப எதனால் அவர்களை நாயன்மார்கள் என்று போற்றுகின்றோம்? எல்லா திருக்கோயில்களும் இறைவனை சுற்றி அவர்களுடைய திருவுருவ சிலை இருக்கின்றனவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைராகியத்தால் உயர்ந்தவர்கள். ஒரு கொள்கை, அந்த கொள்கையிலிருந்து எந்த தருணத்திலும் மாறாமல் இருந்தேன் என்றால் நான் ஒரு நாயன்மார். நான் ஆசைப்படுவேன், தினம் தினம் ஏதாவது ஒரு திருக்கோயிலுக்கு போகணுன்னு. போன மாதம் டிசம்பர் 2, 3 பயங்கர மழை, வெளியில் வர முடியல. அன்றைக்கி போகாமல் இருந்திருப்பேன். தவறா? சிவபக்தி குறைஞ்சிடுச்சா? இல்லை, சூழ்நிலை அப்படி. அப்ப எனக்கு அந்த நாயன்மார் ஆகிறதுக்கான தகுதி இன்னும் வரல. ஆனா நாயன்மார்கள் எப்படி என்றால் ஒரு வைராகியம், அந்த வைராகியத்தை நாங்கள் மாற்றவே மாட்டோம். புரியுற மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட சொல்றேன். நம்ம யாருமே மற்றவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டோம், சரிதானேங்க? வீதியில போறோம், சிவனை பத்தி கேட்டோம், சிவ சிந்தனையில் இருந்தீர்கள், வெளியில ஒரு 8:30 8:35 போறீங்க. ஒருத்தர் கார்ல ஏறுற, பார்த்துக்கோங்க, கார் நல்லா விலை உயர்ந்த கார். அவர் பாக்கெட் இப்படி எடுக்கிறார், உள்ள இருந்து ஒரு 500 ரூபா தாள் கீழே விழுறத பார்த்துட்டீங்க. நீங்க போறதுக்குள்ள அவர் காரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆனாலும் ரொம்ப வேகமா போய் 500 ரூபாய் எடுத்துட்டு அப்படி டக் 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 அப்படின்னு காரை தட்டுவீங்க. ஐயா, உங்க பர்ஸில் இருந்து விழுந்துருச்சு. ஓ, ரொம்ப சந்தோஷம், வாங்கிட்டு போயிட்டேன். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம யாருடைய பணத்துக்கும் ஆசைப்படலை, பார்த்தா கொடுத்துருவோம். அவர் 500 ரூபாய்க்கு ஏங்கும் மனிதரா? இல்லை. ஆனால் அது அவருடைய பணம், கொடுத்துட்டோம். இது ஒரு நல்ல கொள்கை. இப்போ நம்ம யாரும் போகலை, கணக்கில் ஒரு எக்ஸ்ன்னு வைப்பாங்க, லெட் இட் பி எக்ஸ் அப்படின்னு மேக்ஸ்லலாம் வைப்பாங்க. அது மாதிரி ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒருத்தர். நம்ம யாருக்கும் அந்த மாதிரி நிலைமை வராது. அதனால நம்ம யாரையும் நான் இதை உதாரணமாக எடுத்துக்கல. முதல்ல இருந்த உதாரணம் நாம தான், போய் கொடுத்துட்டோம் மனத்தை. செல்வந்தர் 500 ரூபா தான் விழுது, கொடுத்துட்டோம். அடுத்த நாள் அதே செல்வந்தர் அதே மாதிரி கார் எடுக்கிற, பின்னாடி ஒருத்தர் வர, பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில்
அவருடைய மனைவியை பிரசவத்துக்காக சேர்த்திருக்க. 500 ரூபாய்க்கு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அந்த மாதிரி நிலைமை அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கு. கொஞ்சம் காலம் மாறித்தான் இருக்கு. 500 ரூபாய்க்கு உடனே ஒரு ஊசியை போடணும். போட்டாதான் 2 உயிர்களையும் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா ஒரு உயிர் தான். ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறக்குது. அழுதுண்டே வராரு. காரணீஸ்வரா, உன்னை நம்பி தானே எங்க சைதாப்பேட்டையில வந்து என்னுடைய மனைவியை சேர்த்த, 2 உயிர் தர மாட்டியா? அழுதுண்டே வரார். இந்த பணக்காரர் இப்ப போறார். அதே 8:35 கார்ல ஏறார். உள்ள போறாரு. கதவை சாத்தினாரு. பர்ஸ் எடுக்கும் பொழுது ஒரு 500 ரூபாய் விழுந்துடுச்சு. இவர் போய் எடுக்கிறதுக்குள்ள காரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். கூப்பிடுறார், கேட்கல. இப்ப 500 ரூபாயை அவர்கிட்ட கொடுக்க முடியாது. நேரா வந்து கோயிலுக்குள்ள வந்து உண்டியில போட்டுட்டு, காரணீஸ்வரா ஒரு 500 ரூபாய்க்கு என்ன அழ வைக்கிறீ அப்படி சொல்வாரா? இறைவா, நீ என்ன ஜடாமுடியோட அருள் பாலித்து என்கிட்ட வந்தா டேக் 500 அப்படி நான் கொடுப்பேன். இப்படித்தான் யாராவது ஒருத்தருடைய உருவில் வந்து தருவாய் என்று எடுத்து செல்வாரானா? நிதர்சனம் எடுத்து செல்றது தானங்க. தேவை பார்த்து கொடுத்தியே அப்படின்னு எடுத்துன்னு போவார். அப்படி எடுத்துன்னு போகும் பொழுது இவர் தவறானா? கண்டிப்பா தவறானவர் இல்லை. இவரா போய் அவருடைய அந்த பாக்கெட்ல இருந்து எடுக்கல. விழுந்தது அந்த 500 ரூபாய் போட்டுட்டவர் உணவுக்கே தட்டுப்பாடா இருக்கிறவரானா இல்லை. நல்ல ஒரு செல்வந்தர், காரேறி போறார். ஆனா இந்த 500 ரூபாய், இறைவா அழுதண்டா, உன் காதுல விழுந்துடுச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன அட்டவருக்கும் இறைவா போற்றிட்டு ஓடி போய் ஊசி கொடுக்கிறாரு. மனைவியும் குழந்தையும் காப்பாற்றப்படுகிறார்கள். இங்க எதுவுமே தவறானா தவறில்லை. ஆனால் நாயன்மார்கள் அந்த சமயத்தையும் 500 ரூபாயை ஓடி போய் காரை தட்டி கொடுப்பாங்க. இதுதான் நாயன்மார்களுக்கும் பிற பக்தர்களுக்கும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் வைராகியம், இன்னிலிருந்து இறைவனுக்காக இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டா எக்காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சவாலான தருணத்திலும் மாறக்கூடாது. இப்ப இறைவனுக்காக அடியேன் பேச இருக்கு. ஏன் பிள்ளைக்கறி கேட்டார்? இப்ப நான் வந்து உங்ககிட்ட வரேன், ஐயா எனக்கு வந்து ஒரு பரீட்சை வைக்க முடியுமா, நாளைக்கு எனக்கு தேர்வு. அப்படியா, சரி, எதுல இருந்து உங்களுக்கு நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னா நான் ஒரு போர்ஷன் கொடுத்துட்டேன். அதை பார்த்துட்டு அதுல இருந்து கேட்டா பதில் சொல்ல தெரியும், தெரியாது. இல்லை இல்லை இதெல்லாம் இல்லை, நான் வேற ஏதாவது கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், இதுதானே என்னோட பரீட்சைக்கான பாடப்பகுதி, இதுல இருந்து கேளுங்கன்னு தான் கொடுத்தேன். அப்ப நான் கொடுத்த பாடப்பகுதியிலிருந்து கேள்வி கேட்டாதான் எனக்கு பதில் கொடுக்க தெரியும். அதுதான் சரியான தேர்வு என்றால் அடியார்கள் எடுத்துக்கொண்ட பாடப்பகுதியில் தானே சோதனை வைத்து இறைவன் கேட்கிறான். யார் சொன்னா? பரஞ்சோதி என்று சிவகாமியின் சபதத்தில் பெரும் வீரனாக இருந்தவர் சிறு தொண்டராக VRS வாங்கிட்டு வரார். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் பல்லவர்கள் கிட்ட வாங்கிட்டார். பல வெற்றிகள். இதுக்கப்புறம் போதும், VRS கொடுத்துருங்க, நிறைய செல்வம், இதை வச்சு நான் சிவத்தொண்டு செய்ய போறேன். சரி, ஒரு ஊருக்கு வரார், வாழ்கின்றார். அவர் எடுத்துக்கொண்ட வைராகியம், ஒரு சிவனடியாருக்கு அவர் கேட்கும் உணவை கொடுக்காமல் சாப்பிட மாட்டேன். அப்ப அதுல தானே சுவாமி உங்களுக்கான சவாலான டெஸ்ட வைக்கிறாரு. அப்ப நாம் எந்த ஒரு விஷயத்தை வைராகியமாக எடுத்துக்கொள்கிறோமோ அந்த தேர்வில் வெற்றி பெற்றால் முக்தி என்பதுதான் 63 வாழ்க்கையில் நடக்கின்றது. அது அவரவர்களுடைய பாடப்பகுதியை தேர்ந்தெடுத்து கொண்ட விதம். அதுலயும் பாருங்க எந்த அளவு ரொம்ப அழகா வராரு சுவாமி. சிறு தொண்டர் ஒரு சிவனடியாரை தேடி சென்று விட்டார். தேட வச்சதும் இறைவன் தான். இவரா காசிலிருந்து வந்த ஒரு காபாலிகர் கோலத்துல வந்ததும் அவர் தான். அவர் இல்லாதப்பதான் வரார். அந்த திருவெண்காட்டு மங்கையிடம், அடியார் யாரோ ஒருத்தர் இங்க இருக்காராம், ஒரு அடியவருக்கு உணவிட்டுத்தான் சாப்பிடுவாராம், அவருக்கு கூட ஆள் கிடைக்கலன்னு இன்னைக்கு தேடினாங்களாம். நான் காபாலிகன், 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் விரதத்தை முடிப்பேன். விரதம் முடிக்கும் நாள் உங்க வீட்டில் உணவு கிடைக்குமா? ஐயா, உங்களை மாதிரி ஒருத்தரை தான் தேடி போயிருக்கார் அவர், வாங்க. அடுத்த காட்சி என்னவா இருக்குங்க? உள்ள போயிருக்கணும். ஆண்கள் இல்லாத வீட்டில் வரமாட்டேன், ஆனா ஒரு அடியார் வந்துட்டேன்னு உங்க கணவர் வந்தா சொல்லுங்க, வெளியில காத்துட்டு இருக்கு. எந்த அளவு ஒரு பண்புங்க! ஒரு ஆடவர் குடும்ப தலைவர் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொரு ஆடவர் நுழையக்கூடாது என்ற தன்மையோடு இருந்த சிவபெருமான் பிள்ளைக்கறி என்ற ஒரு தவறான விஷயத்தை கேட்பாரானா?
நீங்க எது கேட்டாலும் தரேன்னா நான் எது கேட்டாலும் தருவியான்றதற்கான ஒரு விஷயம். அப்ப எளிமையாக பக்தி செலுத்தலாமா? செலுத்தலாம். யாரை மாறி செலுத்தலாம்? இதே மார்கழி மாதத்தில் இறைவனோடு இரண்டர கலந்த மயிலையில் வாழ்ந்த வாயிலார் நாயனார் மாதிரி இருக்கக்கூடிய சாதாரணமா என்னால் இயன்ற அளவு பக்தியை செய்து இறைவனோடு இரண்டர கலந்த அடியார் கூட்டமும் உண்டு. அவர்களைப் போல நான் பக்தி செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்ப பக்தியின் பாவத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுவது நான். மட்டிட்ட புன்னயம் காணல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். இதுல ஒரு பாடல் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனாள் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். கலிவிழா கண்டான் அப்படின்னா என்ன? எல்லா யுகத்திலும் விழா காணும் கபாலீஸ்வரன் கலியுகத்திலும் விழா கண்டான். அப்படின்னா சத்யுகத்திலும் விழா கண்டான், திரேதாயுகத்திலும் கண்டான், துவாபர யுகத்திலும் கண்டான், கலியுகத்திலும் கண்டான். அப்பேற்பட்ட பழமைவாதி இந்த கபாலீஸ்வரர். இவருடைய இந்த வாயிலார் நாயனார் ஏன் இந்த ஒரு விஷயத்தை எடுத்தனா, இவ்வளவு எளிமையா கூட 63 இருக்கிறார்கள். ஏன்னா சிவபக்தர்களே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சிவனை வணங்கினால் ரொம்ப சோதனை இருக்கும், திருவிளையாடல்கள் இருக்கும், விபூதி தான் கிடைக்கும், இப்படியும் ஒரு எண்ணங்கள் சிலருக்கு உண்டு சிவ வழிபாட்டு. நாம தான் பாடப்பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகவும் திறமையான அற்புதமான எடுத்துக்காட்டு வாயிலார் நாயனார். என்ன பண்ணார்? சுவாமியை நினைச்சார். பூசலார் நாயனார் உங்க எல்லாருக்கும் தெரியும், மனதில் கோயில் கட்டினார். அதுவும் எப்படி கோயிலா? இப்போ நான் கூட இப்படி உட்கார்றேன், ஒரு 5 நிமிஷம் சிவத்தியானம்னு நம்முடைய ஐயா நிறைவாக ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் சொல்வார் இல்லையா, அப்போ கூட நான் கண்ணை மூடிப்பேன். இந்த கோயிலுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த பேர்லேண்டில் போவோம், கிடுகிடுகிடுன்னு ஒரு கோயிலை கட்டி முடிச்சு நான் கூட பூசலார் மாதிரி கட்டிட்டேன்னா கிடையாது. அது விளையாட்டில் சேர்த்தியே கிடையாது. ஏன் அப்படின்னா, உண்மையான கோயிலுக்கு என்னென்ன எவ்வளவு நாள் எவ்வளவு பேர் எவ்வளவு நேரம் செய்வோமோ அத்தனை வேலையும் பூசலார் பண்ணிருக்க. புரியுதா? முதல்ல ஒரு காலி இடம், அவரே போய் ஒரு செங்கலா கட்டுறார். அப்ப செங்கலை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து வர்றதுக்கு ஒரு 10 செங்கல் ஒருத்தரால தூக்க முடியும்னா எவ்வளவு நேரம்? அவ்வளவு நேரம் எடுத்துக்கிறார். அப்ப நிமிஷ நேரத்துல வந்த கோயில் இல்ல, உண்மையான கோயிலுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ, எந்த அளவு எவ்வளவு நேரத்தில் கட்ட முடியுமோ அந்த அளவு மனதால் கோயில் கட்டினா பெரிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? வெறும் கோயில் அல்ல, அதே அளவு அதே நேரம் எடுத்துக்கொண்டார். 6 மணி ஆகும் பொழுது அப்படியே முடிச்சிருவார். அவர் ஒருத்தர் தான், கூலி கொடுக்குற வேலை, சனிக்கிழமையான கூலி எதுவும் கிடையாது. ஏன்னா கூலியால் எஜமானர் ஸ்தபதி எல்லாமே அவர். ஈவினிங் ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு 3 வருஷம் தான் கட்ட முடிஞ்சுதா, நாளைக்கு ஆரம்பிச்சிடணும், வெளிச்சம் வந்துட்ட உடனே அடுத்த ஒரு 4 வருஷம், இப்படி செங்கலா கட்டிய கோயில். அது பக்தியினுடைய வேற அளவு. வாயிலார் நாயனார் மனம் முழுக்க இறைவனை நினைந்தார். எப்படி? அதாவது இப்ப நான் உங்களோட பேசுறேன், நீங்க என்னுடைய சிவனை பற்றிய விஷயங்களை கேட்டுக்கொள்கிறீர்கள். கேட்டுட்டு இருக்கும் பொழுதே நான் சொல்ற விஷயம் உங்க எல்லார் மனசுலயும் இருக்கான்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒரு அம்மா வருஷம் வருவாங்க. இங்கே ஸ்பீச் முடிச்சுட்டு நேராக போயிட்டு இன்றைக்கி பஸ் கிடச்சிடணும், பஸ் இல்லைன்னா அப்படியே ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம், நாளைக்கு 5:30க்கு ஆஃபீஸில் கிளம்பிடணும். இது மாதிரி ஒரு சிந்தனைகள். அங்கே இருக்கிற ஒருத்தர் ரொம்ப பனியாக இருக்குது, நாளையிலேருந்து ஒரு குல்லா மாதிரியும் போட்டுட்டு உட்காந்துடலாம். கேட்குறீங்க, உண்மையாக கேட்குறீங்க, திறமையான சிவபக்தர்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை.
ஆனால் உங்களுடைய சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடி மனதில் இன்னொரு விஷயம் போயிட்டே இருக்கா. நான் உங்ககிட்ட பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன்னா, பக்தியாக பேசுகிறேன்னா, உள்ள முருகி பேசுகிறான்னா, மனசுக்குள்ள என்னவோ நினைக்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு முருகரை கூட பார்த்துட்டு வந்துடணும், இது ஒரு சிந்தனை தான். ஆனால் பேசுகிறேன் அதுவும் நினைக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் எப்படி அடிமனதில் நம்முடைய அலுவல் தினப்படி வேலைகளுடைய சிந்தனைகள் ஒன்று போயிட்டே இருக்கும். சரியா? காலையில நம்ம வேற நினைச்சிருப்போம், அதே தான் இப்போ நினைக்கணும்னு இல்லை. காலையில் வேற மாதிரி நினைப்போம், மதியானம் போய் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கின்னு வந்துடும், அதுக்கப்புறம் வரப்போகிற பிரதோஷத்துக்கு அவங்களோட கோயிலுக்கு போகலாம், ஏதோ நினைப்பீங்க. சாயந்தரம் வேற நினைப்பீங்க, காஃபி இப்போ போடலாமா, இல்லை இன்னும் 1/2 மணி நேரம் போட்டு. சிந்தனை மாறும், இப்போ சிந்தனை மாறும். ஆனால் அடிமனதில் ஒரு பேரலல் திங்கிங்கிறது, ஒரு எப்படி தண்டவாளத்தில் ஒரு பக்கம் இப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் இருக்குமோ அது மாதிரியான ஒரு சிந்தனை எந்த வேலை பண்ணாலும் உள்ளுக்குள்ளே போகுது. இப்போ வாயிலார் நாயனாருக்கு வரும், எல்லா வேலையும் நம்மளை மாதிரி பண்ணுவார். ஆனால் அவருடைய அடிமனதில் சிவா என்ற ஒரு விஷயமே இருக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம நினைக்கிறோம் வெறும் நினைத்தார் போனார்னு சொல்லிட்டேன், எளிய சரித்திரம்னு சொல்லிட்டேன். மற்ற நாயன்மார்களை பார்க்கும் பொழுது எளிய சரித்திரமா? ஆமாம், எளிய சரித்திரம். ஆனால் கடினமான சரித்திரம்னா கடினமான சரித்திரம். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், மனசுக்குள்ள உள்ள காரணீஸ்வரருக்கு அலங்காரம் அழகா இருக்கு, இப்படிதான் நினைக்கணும். பேசிகிட்டே இருப்பேன், அங்கே கபாலீஸ்வரருக்கு 9 மணிக்கு பள்ளியறை உற்சவம் நடக்குமே, அதுக்குள்ளே போயிட முடியுமா? பேசிகிட்டே இருக்கணும். அங்கே பள்ளியறையெல்லாம் முடிச்ச உடனே இந்த எல்லா சிவகலைகளும் போய் சிதம்பரத்து நடராஜர் கிட்ட தானே பள்ளியறை பூஜை. இந்த அளவு சிந்தனை சிவனை பற்றியே இருக்குமானால் நானும் வாயிலார் நாயனார், அவ்வளவுதான். அப்ப வாயிலார் நாயனாரை பற்றி சேக்கிழார் அவர்கள் 10 பாட்டு தாங்க, 10லையும் 6 பாட்டு இவரை பத்தி சொல்றதுக்கு வெறும் சிவச்சிந்தனை என்ற ஒரே விஷயம், ஆனா முக்கியமான விஷயம் இருந்ததால் 6 பாட்டு மயிலாப்பூருக்கு கொடுத்துட்டார். தலத்தை பத்தி சொல்லி 4 பாடலில் இவருடைய பெருமையை சொன்னார் என்றால், இப்படி நாம் நம்முடைய அடிமனதில் இறைவனை பற்றி நினைக்க பழகிக்கொண்டும் இறைவனிடம் அடையலாம். அப்ப இவர் எடுத்துக்கொண்ட கொள்கை என்ன? என்னுடைய அடிநாதம், அடிமனதில் ஆதாரம் நீ, அவ்வளவுதான். இங்க சுவாமி ஏதாவது சோதிச்சாரா? இல்லை. உன்னுடைய நினைவு கொஞ்சம் மாறினால் உனக்கு முக்தி டிலே ஆக போகுது, அவ்வளவுதான். ஆனால் எந்த அளவு இறைவனையே மனத்தில் இருத்தினாரோ அந்த அளவுக்கு அவருக்கு முக்தி கிடைத்தது. அதுதான் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த இடத்துல நம்முடைய வாயிலார் நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள். துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொல்மயிலை வாயிலான் அடியார்க்கடியன். அப்ப ஊரை பத்தியே தான் இந்த ஒரு வரியில கூட பாத்தீங்கன்னா 3/4 வரி ஊரை பத்தி. அதுவும் பாருங்க, துறை கொண்ட, ஓ ஹார்பரே இருந்திருக்கான் மயிலையில. சரி, செம்பவளம் இருள் அகற்றும் சோதி, அப்ப கடல் அலை வந்து வந்து போகுமா, அதுல சில சமயம் பவளம் அடிச்சுன்னு வந்து கரையோரமா நின்றுடுமா. அந்த பவளம் இன்னைக்கு வந்திருக்கிற லைட் ஹவுஸ் மாதிரி அப்படியே மினுமினுக்குமா. என்ன ஒரு கற்பனை. துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொல்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன். அப்ப எளிமையாக சிவ சிந்தனையிலும் நாம் சிவத்தை அடையலாம் என்பதை கற்றுக் கொடுத்த அந்த வாயிலார் நாயனார்க்கும் அடியேன் என வணங்கி, அப்படியே ஹார்பர் தானே, ஒரு படகு இல்ல கப்பல் ஏறுங்க, நாகப்பட்டினம் போய் இறங்கலாம் வாங்க. அப்படியே நாகப்பட்டினம், ஏன்னா கடல் கிட்ட உங்களை கூட்டிட்டு போயிட்டேன், திருப்பியும் ரயிலுக்கும் விமானத்துக்கும் எனக்கு கூட்டிட்டு வர்றது கஷ்டம். நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? தொன்மயிலையில இருக்க துறைமுகத்துல இருக்கீங்க. அங்க ஏறியாச்சு. ஏறினா நீங்க எல்லாரும் கடல் நாகை என்று சொல்லப்படும் நாகை அப்படின்ற ஒரு துறைமுகத்துக்கு போய் இறங்க போறீங்க. நாகை காரோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவு மதுரை மீனாட்சியும் காஞ்சி காமாட்சியும் காசி விசாலாட்சியும் உயர்வாக கருதப்படுகிறார்களோ அந்த அளவு நாகை நீலாயதாட்சியும் மிகவும் உயர்வாக கருதப்படுபவள். அவ்வளவு அழகான தெய்வம். உனையல்லால் வேறே கதியில்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை, உனையல்லால் வேறே
கதியில்லை அம்மா. எனையோர் வேடமீட்டுலக நாடக அரங்கில் ஆட வைத்தாய் அம்மா. எனையோர் வேடமிட்டுலக நாடக அரங்கில் ஆட வைத்தாய் அம்மா. இனி ஆட முடியாது, இனி ஆட முடியாது, திருவுள்ளம் இறங்கி ஆடினது போதும் என்று ஓய்வளிக்க உனையல்லால் வேறே கதியில்லை அம்மா. நீயே மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி. அப்படி ஒரு அழகான அம்பிகைக்கான வழிபாட்டு தலம் என்றால் நீலாயதாட்சி. சரி, இங்க வந்தா நாகைக்காரோணம் என்னங்க சிறப்பு? சப்த விடங்க தலங்களுள் ஒன்று. அடியேன் நிறைய தடவை சப்த விடங்க தலங்கள் அப்படின்னா என்னன்னு இதே மேடையில சொல்லி இருக்கேன். அதனால அறியாதவர்களுக்காக ஒரு 2 நிமிட செய்தி. விடங்கம் அப்படின்னா உளிய வச்சு சிற்பிகளும் ஸ்தபதிகளும் அப்படி டங் டங் டங்குன்னு வச்சு பண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட திருவுருவச் சிலைக்கு விடங்கம், டங்கம்னு பேர். விடங்கம்னா யாருமே இல்லாமல் தான் தோன்றியாக இறைவனுடைய திருமேனி இருந்தால் அதுக்குத்தான் விடங்கம் அப்படின்னு பேரு. அப்ப சப்த விடங்க தலங்கள் அது எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நாகையை சுற்றியே இருக்கும். சரி, எங்க இருந்து வந்ததுங்க சப்த விடங்க தலங்கள்? ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ஏன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். எந்த அளவு நம்முடைய சிவபக்தர்கள் எல்லாம் பஞ்சபூத தலங்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ எல்லாருக்குமே தெரியும். ஆகாயம் சிதம்பரம், நீருக்கு ஆனைக்கால், நெருப்புக்கு திரு அண்ணாமலை, காற்றுக்கு காலத்தி, பூமிக்கு காஞ்சி திருவாரூர் தெரியும். அதுபோல நவகிரக கஷேத்திரம் சொல்லவே வேண்டாம், எங்களுக்கு தெரியுங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற அளவு நமக்கு அவங்க 9 பேரை ரொம்பவே தெரியும் இல்லையா? அதே கும்பகோணத்துக்கு வந்தால் சூரியனார் திருக்கோயில், அங்கேருந்து திருவையாறு பக்கத்தில் போனீங்கன்னா திங்களூர், வைத்தீஸ்வரர் திருக்கோயில் போனால் செவ்வாய்த்தலம், திருவெண்காடு போனீங்கன்னா புதன்தரம், ஆலங்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவிடைமருதூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கும்பகோணத்திலிருந்து போனோன்னா ஆலங்குடி குருவிற்கான தலம். சூரியனார் திருக்கோயிலுக்கு அருகேயே இருக்கும் கஞ்சனூர்ன்ற தலம் சுக்கிர தலம், திருநள்ளாறு சனித்தலம், நாகேஸ்வரம்னு கும்பகோணத்திலேயே இருக்கிறது நம்முடைய ராகு தலம். திருவெண்காடு பூம்புகார் வழியில் போனீர்கள் என்றால் அந்த இடத்துல கீழ்பெரும் பள்ளம் என்பது கேதுவிற்கான தலம். இந்த 9 பேரை காண்பதற்கு முன்னாடி இந்த சூரியனார் கோயிலுக்கு அருகே இருக்கும் மங்களநாதர் என்ற தலத்தை தரிசித்து விட்டு இந்த 9 பேருக்கு நீங்களே முடிவெடுத்து சில மாற்றங்களை அருள் கொடுக்கலாம். ஏன்னா இந்த 9 பேருக்கு பதவிகள் கிடைத்த உடனே ஒரு முனிவருக்கான ஒரு நோயை அகற்றுவதற்கு அவர்களே முடிவெடுத்துட்டாங்க அவருடைய தவத்தை பார்த்து. அப்ப சுவாமி கேட்டானா, நான் தானப்பா நியமிச்சேன், இப்ப நீங்களே முடிவெடுக்கிறீங்கன்னா இங்க நான் எதுக்கு? அப்ப என்னை கொண்டு என் பால் வந்தவர்கள் உங்களையும் வணங்கினால் நடக்கும்னு சொன்னதால சில இடங்களில் அந்த 9 பேரும் அடியவர்களுக்கு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அதனால அந்த நவகிரகங்களும் ஞான சம்பந்தருக்கு எதுவுமே செய்யலப்பா, அதனால எனக்கும் செய்ய மாட்டார்களா என்றால் செய்ய மாட்டார்கள். சில இடத்துலலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சில விஷயம் வாங்கும் பொழுது குட்டி குட்டியாக பிரிண்ட் போட்டுருவாங்க, கண்ணே தெரியாது, அந்த இடத்துல டிக் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது இதெல்லாம் எழுதியிருந்தோம், எங்கே எழுதியிருக்கீங்க? குட்டி குட்டி குட்டியாக எழுதியிருந்தோம், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டதுன்ற அந்த செக்கர் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னு வாங்க. ஆமாம், அவர்கள் நல்லவர்கள், இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள், நாளும் கோளும் என்னை எதுவும் செய்யாது, ப்ரொவைடட், அதாவது சம்பந்தர் மாதிரி எனக்கும் பக்தி இருந்தா, இல்லை சம்பந்தர் மாதிரி என்னுடைய பக்தியை நான் முன்னேற்றி கொண்டே போனால் அது மாதிரி விஷயங்கள் எனக்கும் நடக்கும். சம்பந்தர் அளவு பக்தியும் பண்ண மாட்டேன், அவங்க 9 பேரும் எதுவும் பண்ண மாட்டாங்களான்னா இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கு. அப்போ பக்தி சிவச்சிந்தனை என்பதை நாம்
படிப்படியாக உயர்த்தி கொண்டே போனா வேறு தோழிபங்கன் என்ற பாடலின் அற்புதங்கள் நமக்கும் நிகழும். இது ஒரு சொல்ல வேண்டிய விஷயம். இப்ப இந்த நவக்கிரக தலமும் நிறைய பேருக்கு தெரியும். அப்பதான் சொல்றாரு மங்களநாதர், நீங்கள்லாம் இனிமே போங்க, என்னையும் வணங்கி உங்களையும் வணங்கினால் ஓகே, ஓரளவு அவர்களுக்கான தோஷங்களை குறைத்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்தவர் கோயிலுக்கு போவார் சனி தோஷத்துல. எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு சொன்னா சனி பகவான் கோயிலுக்கு போறேன். அது தர்பாரண்யேஸ்வரர் கோயில் இல்லையான ஆதங்கமா இருக்கும். தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் ஒரு திருச்சன்னதியில் சனி பகவான் இருக்கார், அவருக்கான ஏற்றங்கள் உண்டு. ஆனால் அங்கே பிரதானமாக இருப்பது என்னுடைய தர்பாரண்யேஸ்வரர் இல்லையா அப்படின்னா பலருக்கும் அது ஒரு சனி பகவான் கோயிலாக இருப்பது மட்டும்தான் வருத்தமாக இருக்கிறது. போனா அங்க உள்ள பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அந்த தர்பாரண்யேஸ்வரர் சன்னதியில ஒரு 4-5 பேர். ஆனா வெளியில வந்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கூட்டமே நிற்கிறான். இருக்கிறது தப்பில்லை, ஆனா இங்க வந்துட்டு அங்க பாருங்கன்றத ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றோம். இப்படி நாம் போற்றப்படும் 9 தலங்களிலும் இறைவனை முதன்மையாக கொண்டு அங்கு இருக்கும் கிரகங்களை தரிசிங்கள். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் ஆலங்குடி என்ற தலத்தில் தட்சிணாமூர்த்தி தான் அங்கே இருக்கக்கூடிய மேன்மையானது. அங்க நவகிரகங்களாக எல்லா திருக்கோயில்களிலும் இருப்பது போலதான் குரு பகவான் இருப்பார். மற்ற திருக்கோயில்கள் போல தனியாக குரு பகவானுக்கு என்ற திருவுருவச் சிலை கிடையாது, நவகிரகங்களில் ஒருவராக இருப்பார். அப்ப இந்த தலங்களில் முதன்மையாக மேன்மையாக போற்றப்பட வேண்டியவர் சிவபெருமான். இந்த தலமும் தெரியும், பஞ்சபூத தலம் தெரியும், நவகிரக தலம்லாம் தெரியும். சரி, சப்தவிடங்க தலங்கள்னு இருக்கு, நீங்களாம் போகணும். பலருக்கும் தெரிந்திருக்கும், போயிருப்பீர்கள். ஆனா தெரியாதவர்களுக்காக ஒரு செய்தி. முசுகுந்த மன்னன் ரொம்ப அழகா முருகப்பெருமானின் திருமணத்திற்கு கான்ட்ராக்ட் எடுத்தார். அது என்னங்க கான்ட்ராக்ட்? A to Z அவங்களே பண்ணிடுவாங்கங்க. கேட்ரிங் பார்த்துப்பாங்க, பத்திரிக்கை வேலை, தாம்பூலம் எல்லாமே அவங்க கிட்ட ஒரு பேக்கேஜாக கொடுத்தா பார்த்துப்பாங்க. இதெல்லாம் ஏதோ புதுமையான தொழில்னு நினைக்கிறோன்னா இல்லை, இது ரொம்ப பழமையான தொழில். நம்ம சோழ மன்னன் முசுகுந்தன் முதலில் இந்திரனுக்காக செய்த ஒரு உதவி. ஏன்னா அந்த சூரபதுமனுடைய சம்ஹாரம் முடிஞ்ச உடனே அப்படியே அந்த முருகப்பெருமானுக்கு அந்த அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நெகிழ்ச்சி, அந்த ஒரு ஈரம் குறையாமல், ஆஹா முருகா எங்களை காப்பாத்திட்ட, ரொம்ப சந்தோஷம், அடுத்த வருஷம் இதெல்லாம் நல்லபடியாக கட்டி முடிச்சுட்டு அடுத்த வருஷம் அடுத்த தையில உனக்கு நான் தேவயானையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு வீரனுக்கு உடனே வெற்றி பரிசை கொடுக்கறது தானே அழகு. அப்படியான ஒரு முருகப்பெருமான்ற வீரனுக்கு அடுத்த முகூர்த்தத்தில் என்னுடைய மணப்பெண் என்னுடைய மகளாம் தேவயானையை கொடுக்குறேன், இது உன்னுடைய அழகுக்கும் வீரத்திற்கும் தகுந்ததானா தெரியாது, ஆனா என்கிட்ட இருக்கிறதுல சிறப்பான பொருள் இதுதான். இறைவனுடைய பார்வையில் சிறப்பான பொருள் எதுன்னு எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. ஆனால் நம்மிடம் இருக்கும் பொருளில் எது நாம் மதிக்கும் பொருள், எது நாம் சிறப்பாக கருதும் பொருள்னு நம்மக்கிட்ட ஒன்று இல்லை, அதை கொண்டு போய் இறைவனிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பக்தி. அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார். அப்படி அன்றைய தினத்தில் ஆட்சியே இல்லாத இந்திரனிடம் இருந்த சிறந்த பொருள் எதுங்க? தெய்வயானை அப்படின்ற அந்த அருமை மகள் தான். அப்போ என்கிட்ட இது ஒன்று தாண்டா இருக்கு, மற்ற எல்லாமே நீ மறுபடியும் கொடுத்தது. ஆட்சி இல்லை, பதவி இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அதிலிருந்து நான் கொடுத்தா நீ கொடுத்ததுலேருந்து கொடுக்குற மாதிரி என்கிட்ட கற்போடு இருக்கிற ஒன்று என்ன தெரியுமா? என்னுடைய மகள், நான் வளர்த்த தெய்வ யானைன்ற மகள், இவளை உன்கிட்ட கொடுக்கட்டுமா? ஏன்னா இதுதான் என்கிட்ட இருக்கு. எப்படி குச்சேலர் என்கிட்ட அவள் தானே இருக்குடா, கிருஷ்ணா உன்கிட்ட எல்லாம் இருக்கலாம், விருந்து இருக்கலாம், லட்டு இருக்கலாம், பாயசம் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட இருக்கிறதே இந்த அவள், அதுதான் எனக்கு உணவுனா அதை தானே நான் உனக்கு பரிசா தருவேன். அப்போ என்னுடைய பார்வையில் என்னிடம் எது விலை மதிப்பில்லாமல் இருக்கோ அதை நான் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அவா இருந்தால் இறைவன் அதை தான் ஏற்றுக்கொள்வான். உடனே திருமணம். அங்கே போட்டது போட்டபடி இருக்குன்னு வீட்டில் அம்மாலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே தேவ உலகமே தலைக்கீழாக இருக்கு, ஏன்னா மறுபடியும் இவர்கள் தான் ஆட்சி எடுத்து செய்ய வேண்டும். அப்போ உடனே திருமணம்னா யார் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்ப்பா? அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் இந்திரன் விண்ணப்பம் செய்ய, அவர் திருப்பரங்குன்றத்தில் மிகவும் அழகாக முருகப்பெருமானின் திருமண ஏற்பாடுகளை செய்து அவர் அழகா ஒரு பத்திரிகையெல்லாம் வச்சு மணமக்களின் ஆசிகளை பெற்றுக்கொள்ள வாருங்கள்னு பத்திரிக்கை போட்டார். பொதுவாக நம்ம வீட்டு பத்திரிக்கையிலனா சுற்றாரும் எல்லாரும் சூழ வந்து
மணமக்களை ஆசீர்வதிக்குமாறு நம்ம வீட்டு பத்திரிக்கை இருக்கும். ஆனா இந்த இடத்துல மணமக்களே யாரு? இறை திருமணமாச்சே, தெய்வ திருமணம். அதனால சுற்றும் சூழ நண்பர்களோடு வந்து மணமக்களின் ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஒரு பத்திரிக்கையும் போட்டு சிறப்பா பண்ண முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அந்த தேவ உலகம்லாம் மறுபடியும் செட் ஆயிடுச்சு. மறுபடியும் இவர் அவரை மரியாதை செய்யணும்னு ஆசைப்பட்டு முசுகுந்த சக்கரவர்த்தியை ஒரு வாரம் நீங்க இருங்க, எனக்கு ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தானே என்னுடைய மகளுக்கு முருகனோட நல்லா திருமணம் செய்ய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணீங்க, இப்ப தேவ உலகம் பழையபடி ஆயாச்சு, எனக்கு அந்த பதவி வந்தாயிற்று, நீங்க ஒரு வாரம் இங்க வாங்க, நான் உங்களுக்கு விருந்தெல்லாம் உபசரிக்கிறேன். எல்லாம் முடிஞ்சது. கிளம்பும் பொழுது என்ன வேணாலும் தரேன் கேளுங்க, இந்த வார்த்தையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல போறீங்கன்னா நிஜமாவே எது கேட்டாலும் கொடுத்துடணும். ரொம்ப ரொம்ப வார்த்தைகள் முக்கியம் அப்படின்றது அடியேன் சொல்லல, நம்முடைய புராணங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. உடனே பார்த்தாராம், ஒரு வாரம் இங்க இருந்த ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை சாதாரண மனிதர்கள்னா அவங்க யாரையாவது கேட்டிருப்பாங்க. ஆனா முசுகுந்த சக்கரவர்த்தி கைலாயத்தில் குரங்காக இருந்து ஒரு சிவராத்திரி அன்று சிவனும் பார்வதியும் சம்பாஷிக்கும் பொழுது மேல இருந்த வில்வேலைய குரங்கு கையில எதுவுமே சும்மா இருக்காது இல்லையா, அப்படியே போடும் பொழுது போட்டுட்டே இருந்தான். சிவபெருமானுக்கு சிரிப்பா வந்துதான். பார்வதி அன்னைக்கு தான் அதுவும் நேரம் கிடச்சி பேசுகிறான். பேசிகிட்டே இருக்கும் பொழுது இப்படி ஏதோ ஒரு இலை விழுந்துட்டே கோபம் வந்த பார்வதி இப்படி முறைச்சாலாம். அந்த குரங்கு சக்கரவர்த்தியாக வந்து நடிச்சான். அம்மா தெரியாமல் பண்ணிட்டேன். சுவாமி சொல்கிறாராம், விடு, அவளுக்கு கருணை ஜாஸ்தி, கோபமாக பார்த்ததுக்கே சக்கரவர்த்தியாக தானே வந்து நின்ன, அவள் கருணை. ஆனாலும் கைலாயத்தில் குரங்கா இருக்கிறதே மேல், பூ உலகத்தில் சக்கரவர்த்தியாக இருக்கிறதே எனக்கு வேண்டாம். பெரிய உலகத்துக்கு சக்கரவர்த்தி வேணாம், கைலாய குரங்கு தான் அதை விட மகத்தானது. அப்ப இந்த ஒரு விஷயம் மறக்க கூடாதுன்னா குரங்கு மூஞ்சோடையே அனுப்புறீங்களா? எனக்கெல்லாம் குரங்கு மாதிரி முகம் இருந்தாலும் அழகுபடுத்திக்கிறேன், ஆனா குரங்கு முகமே வேண்டும், அப்பொழுதுதான் நான் எங்கிருந்து வந்தேன் என்பது நினைவுக்கு வரும். இல்லைனா இந்த சின்ன சிற்றின்பங்கள்ல இங்கேயே தொலைஞ்சிடக்கூடாதுல்ல. அப்படி வந்த ஒரு அற்புத பேரரசன் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. ரம்பையா, திலோத்தமையா, மேனகா, என்ன நீங்க சாயந்திரமானா ஒரு அழகான ஒரு தியாகராஜர் விடங்கத்துக்கு பூஜை பண்றீங்க பாருங்களேன், அவ்வளோ அழகா இருக்கு. இன்னொரு நாள் பூஜைக்கு இருந்துட்டு போறீங்களா? என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். அந்த தியாகராஜரை கொடுங்க. என்னது? அந்த தியாகராஜரை கொடுங்களேன், எங்க ஊர்ல கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன். சரி, நாளைக்கு நீங்க கிளம்பும் பொழுது கொடுக்குறேன். கொடுக்க மனசு இல்லை. எப்பேற்பட்ட விஷயம், தியாகரை கேட்டுட்டாரே. தியாகரை நான் தானே சொன்னேன், முசுகுந்த சக்கரவர்த்தியை ஏமாத்தி அனுப்பக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஒரு தந்திரம் பண்ணலாம். 7 சிலை அதே மாதிரி பண்ணிடலாம். இதுல எது கரெக்ட் நீயே கண்டுபிடிச்சு போன்னு சொல்லிடலாம். அப்ப நம்ம கொடுக்கலன்னா சொல்லாத மாதிரி ஆயிடும், அவரும் எடுத்துன்னு போயிடுவார். சரி, 7 விடங்கர் அதே மாதிரி. தியாகர் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சுன்னு இருக்கா மாதிரி இருப்பார் அழகா. அதே மாதிரி ஒரு அற்புத திருவுருவ சிலை. காலையில வந்தார், இன்னும் 1 கேட்டா 7 தர போறீங்களா? இல்லை இல்லை இல்லை, 7ல் எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க, நீங்க கண்டுபிடிக்கிற தேர்ந்தெடுக்கிற சிலை உங்களுக்கு அப்படின்னு பேசுறார். ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறார், எதுன்னு தெரியல. ஆனால் ஒரு வாரம் அவர் பூஜை பண்ணும்போது உங்கள் முகத்தையே நான் ரசிச்சிருக்கேன் இறைவா. அதாவது உண்மையை சொல்லட்டுமா, இப்போ நீங்கள் சைதைவாழ் மக்கள் காரணீஸ்வரரை அந்த உற்சவ மூர்த்தத்தை பார்த்து பார்த்து பழகின முகம்னு வைங்களேன், எவ்வளவு சிவபெருமானின் உற்சவ மூர்த்தம் இருந்தாலும் நம்ம சுவாமி நமக்கு தெரிஞ்சிருவார். எவ்வளோ கூட்டத்தில் எனக்கு காமிச்சாலும் மதுரை சுந்தரேஸ்வரருடைய அந்த கும்மின் சிரிப்பு அப்படின்னு தான் இருக்கும். அவருடைய வாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு சிரித்த முகம், புன்முறுவலோடு இருக்கும். எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஒரு சில மூர்த்தங்களுக்கு அடி எனக்கு தெரியும். எவ்வளோ கூட்டத்தில் பார்த்தாலும் கபாலீஸ்வரர் முகம் எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா மயிலே இல்லையா, அவரையே பார்த்து பார்த்து வளர்ந்துருப்போம், அவரை ரசிச்சிருப்போம், அவர்கிட்ட பேசியிருப்போம். அப்போ அந்த முகம் தெரியாதா? அது மாதிரி அவர் அப்படியே கிட்ட கிட்ட போகிறார். ஒரு திருவுருவ சிலை கிட்ட வந்த உடனே இவர் தான் தோணுது, நான் தினமும் இவரை தானே ரசித்தேன் அப்படின்னு கிட்ட போன உடனே அவருக்குள்ள ஒரு விதமான உணர்வு வந்துதான். எனக்கு எதுன்னு தெரியல இந்திரா, இதை கொடுத்துட்றீங்களா? அதுதான் சரி, எடுத்துக்கோ, 7ஐயும் எடுத்துக்கோ. அப்போ உங்களுடைய பூஜை கேட்டுட்டீங்க, அப்புறம் பூஜைன்னு கேட்டால் நான் இனிமே சாயந்தரமானா திருவாரூருக்கு வந்துடுறேன். அதனால தான் பூஜைகளில் சாயரக்ஷை திருவாரூரில் சிறந்தது. இந்திரனே இன்றும் திருவாரூருக்கு அவன் கொடுத்த விடங்கர் தியாகராஜருக்கு பூஜை செய்ய வருகின்றான். ஒவ்வொரு வேளை ஒவ்வொரு திருக்கோயில்களில் சிறப்பு. அதிகாலை வேளை மதுரையில் சிறப்பு, மதிய வேளை திருவானைக்காவில் சிறப்பு,
சாயரக்ஷை திருவாரூரில் சிறப்பு. அதுபோல பள்ளி அறையில் எல்லா சிவகலைகளும் ஒடுங்கும் சிதம்பரம் சிறப்பு. அதுலேயும் சிதம்பரத்திற்கு வராத 2 மூர்த்தங்கள் உண்டாம். ஒன்று ஆதி சிதம்பரம் என்று போற்றப்படும் உத்திரகோசமங்கை, இன்னொன்று திருவாரூர். அந்த சிதம்பரத்திற்கும் பழமையான இந்த 2 தலங்கள் அங்கெங்கே இருப்பதாகவும் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். நமக்கு என்னங்க, எந்த இடத்துக்கு போனாலும் பலாச்சொலை கிடைக்குது, சிவம் கிடைக்குதுன்னா அங்கே போய் அவரை ருசிச்சுட்டு போகலாம். இவர் இங்கேயான்னு கேட்க வேணாம். எந்த இடத்துல போனாலும் சிவ அனுபவம் என்பது நமக்கு கிடைத்துவிடும். இந்த சப்த விடங்க தலங்கள் அப்படின்றது அந்த முசுக்குந்த சக்கரவர்த்தி எடுத்துன்னு வந்த விடங்க சிலைகள் 7. அதை ஒவ்வொரு தலங்களாக அவர் பிரதிஷ்டை செய்கிறார். முக்கியமாக வந்த அந்த வீதி விடங்கர் திருவாரூரிலும், ஏனைய 6 சிலைகள் திருக்காராயில், திருநள்ளாறு, திருக்குவளை, திருநாகை, 7 தலங்கள். அது என்ன நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்றைய சொற்பொழிவு நிறைவடைகிறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். 7 இடங்களில் அந்த திருவுருவச் சிலைகளை அவர் வைக்கிறார். அதுக்கு தான் சப்த விடங்க தலங்கள். சரி, இப்போ இந்த நாகைக்கு வருகின்றோம். சிவம் மட்டும்தான் பெருசான்னு பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய, அழகுனாலே சௌந்தரம், சௌந்தர ராஜ பெருமாள். இதெல்லாம் நான் எதுக்கு குறிப்பாக சொல்கிறேன்னா, அடுத்த முறை நாகை போனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சௌந்தரராஜ பெருமாள் திவ்ய தேசத்தில் ஒன்று. அது மட்டுமல்ல, அங்கே நெல்லுக்கடை மாரியம்மன்ற ஒரு திருக்கோயில் ரொம்ப பிரசித்தி. அந்த நெல்லுக்கடை மாரியம்மனையும் தரிசிக்க வேண்டும். இப்போ நாகைக்கு வந்தாயிற்று. அங்கேயும் துறைமுகம். அந்த துறைமுகத்தில் அங்கே அதிபத்தர் அப்படின்ற ஒரு பக்தர் இருக்கின்றார். அவர் என்ன சொல்றார்? ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வேண்டுதல். மீன் பிடிக்க கடலுக்கு போறேன்பா, கடலுக்கு போய் மீன் பிடிப்பேன். பிடிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்? முதல் மீனை சுவாமிக்கு கொடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப எளிமை. நம்ம நினைப்போம் வாயிலார் நாயனார் மாதிரி அதை எளிமை நீங்களேப்பா. அது உள்ளுக்குள்ள நினைச்சுட்டே இருக்கணும். என்னுடைய நினைவுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் எனக்கு கிடையாது. நான் சொன்னல வாயிலார் நாயனார் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நினைப்போன்னு. உங்ககிட்ட 5 விடங்கங்களை சொல்லிட்டேனே, 2 சொல்லலையேன்றது உள்ள போகுது. ஒன்று வேதாரண்யம், இன்னொன்று திருவாய்மூர். 7 சொல்லிட்டேங்க. அது பாருங்க, இதுதான் நமக்கான வேற ஒரு சிந்தனைகள். பரவாயில்ல, இன்றாவது உங்களால் அடியனுக்கு வாயிலார் நாயனார் மாதிரி சிவச்சிந்தனை வந்ததே, அதனால ஒரு நன்மைன்னு தொடருகின்றேன். அந்த இடத்துல என்ன, ஒரே ஒரு மீன்காரர் செம்படவர் குலம் பரதரினம், அவர்களுக்கு முதல் மீனை விடுறது பிரச்சனையா? ஒன்றும் இருக்காது, மீன் கிடச்சிரும், கொடுத்துருவாங்க. இப்போ சுவாமிக்கு இதுதான் பாடப்பகுதி என்று தெரிந்தால் அந்த பாடப்பகுதியில் தானே சிவபெருமான் உங்களுக்கு கேள்வி கேட்பார். முதல் மீனை கொடுப்பேன் சொல்றவருக்கு பிள்ளைக்கறி கேட்டா அவர் சொல்லிடுவார். அது பாருப்பா, பிள்ளைக்கறிலாம் எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ சாப்பிட்டு போய் என்ன பிள்ளைக்கறிலாம் கேட்குறீங்க? ஏன்னா அது அவருடைய வைராகியம் அல்ல. யார் எதில் வைராகியம் வைத்திருக்கின்றார்களோ அதில் சோதனை, அதில் தேர்ச்சி பெற்றால் முக்தி என்பதுதான் சிவபெருமானுடைய ஒரு திருவிளையாடு. இப்ப நம்முடைய நாகை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராரு. ஒவ்வொரு நாளும் மீன் பிடிக்கிறார். மீனவர்களுக்கு மீன் பிடிப்பது கடினமா? கடல்ல எவ்வளோ மீன் இருக்கும், முதல் மீன் கொடுத்துருவார், பிரச்சனையே இல்லை. இவர் அந்த குலத்துக்கும் தலைவர். ஆனா இவர்களுடைய இந்த திருவிளையாடலை காணும் பொழுது நாம் என்ன வைராகியம் பண்றோம், எதை வேண்டிக் கொள்கின்றோம் என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சமயபுரத்து மாரியம்மன் ஆகட்டும், திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆகட்டும், திரு அண்ணாமலை இறைவன் ஆகட்டும், பெரியபாளையத்தம்மன் ஆகட்டும், வெக்காளி ஆகட்டும், யாருமே இதை என்கிட்ட கூடுன்னு கேட்கறதே இல்லை. ஆனால் நாம தான் என்ன பண்ணுவோம், நிறைய விஷயமா வேண்டிப்போம். என்னுடைய தோழி ஒருத்தங்க இருக்காங்க, யாருக்கு குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு பிரசவம் நல்லா இருக்கணும், நடந்தா ஒரு வாழைத்தாறு தாய்மானவருக்கு கொடுக்குறேன்னு வேண்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி ஒரு பக்தர்கள் கிடையாது. ஆனால் போகிற வாய்ப்பு இல்லை. அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் ஒரு 20-25 வேண்டியிருப்பேன். நான் எப்போ திருச்சிக்கு போனாலும் லாரியில் வாழைத்தாரை பிடிச்சின்னு போய் தான் கொடுக்கணும். அன்றைக்கி எல்லா வாழைத்தாரையும் நான் வாங்கணும். இதுவாது செஞ்சிடலாம். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, செய்ய முடியாததை வேண்டிக் கொள்வார்கள். அதனால் இறைவன் உங்களிடம் ஏதாவது கேட்குறாரா? இல்லை. நான் உன்னை கண்டு இறைவா நன்றி சொல்றேன்ப்பா, மனசார ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஒரு திருவாசகம் பாடி நன்றி சொல்லட்டான் கேளுங்களேன், அதுக்கே அவர் பண்ணிடுவார். ஆனால் நமக்கு டக்கு 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 டக்குன்னு வந்துடும்.
ஏன்னா இங்க நாயன்மார்கள் மாதிரின்னு சொல்லும் பொழுது எனக்கு குழந்தை ஆனந்த சுவாமிகள் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு. சமயநல்லூர் அப்படின்ற ஒரு இடம், இது மதுரைக்கு பக்கத்துல. ஏன்னா தினம் ஒரு நாயன்மார்கள், சந்தான குரவர்கள், ஞானிகள், சித்தர்கள்னு நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய நான் நினைக்கிறேன், தெரியாததுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம், ஆனா கேட்பதில் ஆனந்தம் என்ற பெருந்தன்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சமயநல்லூர் அப்படின்ற மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். திரு ராமசுவாமி, திருமதி திரிபுர சுந்தரின்றவங்களுக்கு குழந்தை ரொம்ப நாளா இல்லை. எல்லா செல்வமும் இருந்து அந்த மடலை செல்வம் இல்லைன்னா எவ்வளவு வலிக்கும். அப்ப சில பேர் இறைவன் கிட்ட குழந்தை கொடு, ஒரு அங்க பிரதர்ஷனம் பண்றேன், அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு நம்மால் இயன்றதை வேண்டிக் கொள்ளவும். எந்த சமயத்துல இது மாதிரி ஒரு தவறான முடிவெடுத்து வேண்டுவோம் என்றால் அவமானங்கள் பெருகும் பொழுது என்ன பேசுறோன்னே தெரியாது, நிதானத்தை இழந்துரும். அப்படி நிதானத்தை இழக்கும் பொழுது எந்த அடியவர்களும் அந்த ஒரு நிதானம் இழந்த நிலையில் வேண்டிக் கொள்ளாது. ஏன்னா நிதானத்தை இழந்து வேண்டிக் கொள்ளும் எந்த வேண்டுதலும் சாத்தியமா வேண்டதில்லை. அந்த சமயத்துக்கு யாரோ ஒரு என்னை மாதிரி நிலையில்லாத ஒரு ஜீவனுக்கு முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும்னு எதையோ வேண்டிடும். அதான் உண்மை. என்னை அவமானப்படுத்தும் ஒரு ஜீவன் நிலையா இருக்கா? அதுவும் கிடையாது. இது அது அப்படின்னு எல்லாருமே ஒரு நாள் அவள் அவன் அதுவா மாற போறது தானே நம்ம எல்லாருமே. அப்ப யாராவது அவமானப்பட்டா இப்படி ஒரு அவமானம்னு சொல்லி அழுங்க, சுவாமி கொடுத்துருவார். இது தெரியாம இந்த ஒரு தம்பதியர் மதுரை மீனாட்சியிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். குழந்தை பேரு வேண்டும். குழந்தை கொடுத்துட்டனா அம்மா அந்த குழந்தைய உனக்கே கொடுத்துறேன் இப்படி வேண்டிக்க சில இடங்களில் வேண்டுவார்கள். அதுக்கப்புறம் குழந்தைய கொடுக்க மனசு வராது. குழந்தைய விடுங்க, மோதிரத்துக்கெல்லாம் கொடுக்குறேன்னு வேண்டிட்டு காரியமான உடனே மோதிரம் கொடுக்காமல் உண்டியில் போகும் பொழுது தானா மோதிரம் விழுந்த கதைகள்லாம் இவ்வளோங்க இருக்கு. அப்ப சுவாமி மோதிரத்துக்காக வராரா? சுவாமி என்ன மாமனா மச்சானா இல்ல தலை தீபாவளி மோதிரத்திற்காக ஏங்குபவரா? இல்லை, சொன்ன வாக்கை செய்யாமல் இருந்தால் உனக்கு பாவம் வரும் என்று இறைவன் வாங்கிக் கொள்கிறான். இறைவனா கேட்டான், நம்ம தானே அவருக்கு ஆஃபர் பண்றோம். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப பக்தியின் உச்சத்தால் நிறைய பேர் அந்த குழந்தைன்னு கேட்கிறார்களேன்னு குழந்தை பிறந்தால் ஒன்று கொடுக்கின்றேன். மீனாட்சிக்கு கருணை ஜாஸ்தி. எதுக்கு இப்படிலாம் நீ வேண்ட? நல்ல காலம் தெளிவா பிறக்கிற ஒரு குழந்தைய கொடுக்குறேன்னு வேண்டிண்ட, உனக்கு ரெட்டை பிறப்பா கொடுக்குறேன்னு ரெட்டை பிறப்பா கொடுக்குறான். 2 ஆண் குழந்தைகள், 2 குழந்தைங்களையும் வச்சுண்டு நியாயமாக அப்படியே அழகா பச்சை உடுத்தி கொண்டு இருப்பா இல்லையா, மரகத பச்சையில மீனாட்சி, அவகிட்ட 2 குழந்தையோட வந்துட்டாங்க. பச்சை பட்டு கட்டி கொண்டு பல பழக்கும் பராசக்தி உன் அழகை பாட வந்தேன், இச்சையெல்லாம் விட்டு உந்தன் பக்கத்தில் ஒரு பச்சை குழந்தையை போல கொஞ்சி மகிழ்ந்தேன். இங்க ஒரு 60-70 வயசானவங்க நிறைய பேருக்கு உங்க அம்மா இருக்க மாட்டாங்க. உங்க அம்மான்னு 90 வயசுல ஒருத்தங்க இருக்காங்கன்னு வைங்களேன், வீட்டில் அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? இப்போ 8:30 மணி ஆப்போதா ஆக போகுது, 8:45 குழந்தை வந்துட்டானான்னு கேட்பாங்க. உங்க வயசே 70 கூட இருக்கலாம். எங்க 60 வயசானாலும் 70 வயசானாலும் 90 வயசு அம்மா இருக்கிற வரை தானங்க குழந்தைன்னு நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளை யாரு குழந்தைன்னு பார்த்துக்கிறான்? நம்ம முக்கியத்துவம் குறைஞ்சுன்னு தானே வருது, அடுத்த தலைமுறைக்கு தானே. அதனால வருத்தப்படுறோம்னு சொல்லக்கூடாது. நாம என்ன பண்றோம், நமக்கு முந்தைய அந்த ஒரு வம்சத்தை விட அடுத்த வம்சத்துக்கு தானே நம்ம முக்கியத்துவம் தரோம். அப்ப அந்த இதுக்கு நாம போகும்பொழுது நம்ம கொஞ்சம் பின்னடைவு தானே ஆகும். அப்ப அம்மான்ற ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நான் குழந்தை தான். இந்த வயசுல இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, குழந்தை வந்தால் சாப்பிடுவான்னு எனக்காக 2 இட்லி வச்சா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படி வைக்கிறாங்கன்னா அப்போ இதை விட என்ன, மற்றதெல்லாம் சம்பாதிச்சிடலாமே. அப்போ உண்மையா 90 வயசுல ஒருத்தர் இறக்கும் பொழுது கூட யாரங்க நீங்கள் அம்மானு கூப்பிடுவீங்க? சைதையில் இருந்தீங்கன்னா ஸ்வர்ணாம்பிகை அம்மான்னு கூப்பிடுவீங்க. அவள் மட்டும்தான் கேட்க மாட்டேன், என்ன நான் அம்மான்னு கூப்பிட்றேன், இன்னும் வருஷம் எனக்கு என்னுடைய தலைவனோட கல்யாணம் ஆகுது, கல்யாண வயசுல இருக்கிற என்ன போய் அம்மான்னு கூப்பிடுவியா? கேட்க மாட்டாளே. அவ இளமையானவள், ஆனாலும் உலகு 7 பெற்ற சீர் அபிராமி அவதானே. அப்ப அம்மானு குழந்தை மாதிரி அவங்க கிட்ட கேட்டோன்னு வைங்களேன், வேண்டுதல் பண்றேன் இது பண்றேன்னு,
முடிந்ததை சொல்லி வேண்ட வேண்டும். இவங்க கேட்டாச்சு, 2 குழந்தைய வச்சுட்டு அழுதுண்டு வராங்க. இப்ப பாருங்க, 2 குழந்தை இருந்தாலும் நியாயமா கொடுத்துடுறேன். ஒரு குழந்தையின் காலில் அப்படியே சக்கர ரேகை இருக்கான். 2 குழந்தைங்களை விட்ட உடனே அந்த பால்குடி மாறாத தவழும் குழந்தை ஒண்ணு மட்டும் அப்படியே இறைவி கிட்ட போச்சான். சரி, அந்த குழந்தைய விட்டுடலாம். எந்த குழந்தைய கொடுக்கணும்னு தெரியலங்க, அதாங்க வந்தோம், இந்த குழந்தைய விட்டுடுறோம். ஆனா அவர்களுடைய வைராகியம், இனிமே மீனாட்சி பார்த்துக்கோ, கிளம்பிட்டான். அங்க இருக்கிற அர்ச்சகர்களுக்குலாம் இது என்ன பெரிய விஷயமாச்சு, நம்ம சுவாமியை 30 தீண்டுவார்கள்னு பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணணும். இந்த பாப்பாவை என்ன பண்றது இனிமே? இரவுல யார் வீட்டில் வைக்கிறது? முறை வரும் ஒவ்வொரு அர்ச்சகர்களும் இன்னைக்கு உங்க வீட்லையா நாளைக்கு உங்க வீட்லையா, சில பேர் கிட்ட முடியாது, சூழ்நிலை இருக்கலாம். அப்போ ஒரு அசரீரி, இரவு என்னுடைய அறையில் விடுங்கள்னு. இரவானா அந்த அறையில விட்டுருவாங்க. அந்த பாப்பா அம்பாளையே தொடும். அவளுக்கு மும்முலை நாயகி இல்லையா, மீனாட்சிக்கு 3 முலைகள். அவ பாலையே குடிக்கும், அவ பார்த்து பாலாம். அந்த குழந்தைக்கு குழந்தை ஆனந்த சுவாமிகள்னு பேர். அந்த குழந்தை வளர்றாரு. எதுக்காக சொல்றேன்னா, நான் ஒவ்வொரு அடியார்களை பற்றி தானே சிந்திக்கிறோம். இப்படி ஒரு வேண்டுதலை வைத்தார்கள், வேண்டுதலை நிவர்த்தியும் செய்தார்கள். சரி, இப்ப குழந்தை ஆனந்த சுவாமிகள் பல இடங்களில் குழந்தை மாதிரி வந்துருவார், அவதாரம் சித்தி ஆயிடுவார். நிறைய இடத்துல அவருக்கு அந்த அதிஷ்டானங்கள் இருக்கின்றன. இப்ப அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நிறைவு செய்து நாளை அதிபத்தர்து சொல்றேன். காசில ஒரு பாட்டி இதே மாதிரி ஒரு வேண்டுதல் பாட்டி, பணக்கார பாட்டி, பாட்டியா இல்ல, சின்ன வயசுல பணக்கார அம்மா. குழந்தை பிறந்தா 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு வேண்டிண்டாங்க. அன்னைக்கு அந்த அளவு அவர்களிடம் பணபலமும் இருந்தது. இப்ப நீங்க யாராவது வாய் தவறி ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு வேண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா 500 பேருக்கு போடுற அளவு என்கிட்ட வருமானம் இல்லையே, தெரியாம வேண்டின்டா அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு 10, 11 இல்லை 50 கூட போட்டுருவோம். 500 பேருக்கு நான் எப்ப போடுறது? போடலாம், என் மனசுதான் காரணம். 50 ரூபா இருக்கும்ல, 50 ரூபாய்க்கு ஒரு நாட்டு சர்க்கரையோ வாங்கி ஒரு இடத்துல யார் காலும் படாத இடத்துல வச்சிருங்க. ஒரு 500 எறும்பு சாப்பிட்ரும். அதுவும் அன்னதானம் தானே. நம்ம தானே பெரிய ஆத்மாக்கள்னு நினைக்கிறோம். அது ராமலிங்கர் பார்வையில் பார்த்தா அதுவும் ஒரு ஜீவன். அப்படிதானே சுவாமி பார்க்குற. சுவாமி கண்ணில் நம்ம அப்படிதான், தெரியுமா? நம்மளுடைய அளவு தெரியுமாங்க? அட்டாமிக் பிசிக்ஸ்னு படிக்கிறாங்க. அதில் பசு நேத்திக்கு ஒரு இழை, யாரு? திருவாலங்காட்டு கடவுளுடைய ஒரு இழைக்கு முனையில பூமி பந்து இருக்கு, அங்க நாம இருக்கோம், நமக்கு அருள் புரிய இடது பதம் தூக்கினார்ன்ற சரித்திரம் ஒரு ரகசியம் பார்த்தோம். இப்ப பசுமாடு, பசுமாட்டுக்கு வால் முனையில நிறைய அதுக்கு அங்கே முடிகள் இருக்கும். அதுல ஒரு முடி அளவு எவ்வளவு இருக்கோ, எவ்வளவு சின்னதா இருக்குமோ அந்த முடிய 1/10 லட்சம், 1 மில்லியன், 10 lakhs போடுங்க, என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஒரு ஜீவாத்மாவினுடைய அளவு. அப்ப நான் எப்படி இருக்கேன் இறைவன் கண்ணில்? ஒரு பசுவின் வாலில் இருக்கும் அந்த முடியையும் டிவைடட் பை 10 lakhs போட்டால் நினைக்க கூட முடியாத ஒரு எண் வரும் இல்லையா? அந்த அளவு என்னுடைய அளவு. நான் கேட்கும் வேண்டுதலுக்கு அவன் செவி சாய்க்கின்றான். அப்ப அவன் எவ்வளவு பெரியவன் என்றால், அவன் பார்வையில் பார்த்தால் 500 என்ன 1000 பேருக்கு கூட அன்னதானம் போட முடியும். என்ன யார் காலும் கடிக்காத வண்ணமா இருக்கக்கூடிய ஒரு இடமா தேர்ந்தெடுத்து ஒரு 2 கிலோ சக்கரை வாங்கினா 1000 2000 பேருக்கு கூட உணவு கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்குறோன்ற கண்ணாடியை தான் நம்ம மாத்திக்கணுமே தவிர நினைத்தால் முடியாதது கிடையாது. இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கணும். இந்த அம்மா என்ன பண்றாங்க? குழந்தை பிறக்கல, பிறந்தா 1000 பேருக்கு உணவு கொடுக்குறேன். அதுக்கான செல்வ வளம். வேண்டிய கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே மறந்துட்டாங்க. எவ்வளவு பேர் நம்ம மறந்துருப்போம் தெரியுமாங்க? சுவாமி கிட்ட மட்டும் திருப்பி கொடுக்க முடியாத வேண்டுதல்கள் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கும். கடவுளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நீ இந்த கடன் வச்சுக்கிற அளவு தானே என்னை வந்து பார்ப்ப, அப்புறம் மன்றன்னு ஒரு டீலிங் பேசுவ அப்படின்னு கடவுள் ரசிப்பாங்க. ஆனால் நமக்கான நேரம் கிடைக்கும் பொழுது அதை நிறைவு செய்து விடணும். இந்த அம்மா வயசாயிட்டாங்க, இப்போ பாட்டி ஆயிட்டாங்க. பாட்டி ஆன உடனே எந்த பிள்ளையை வேண்டி பெற்றார்களோ அந்த பிள்ளைக்கு இவங்க 2வது விஷயமா போயாச்சு. அவனுடைய குடும்பம் பார்த்தாங்க. பாட்டி போதும், நிறைய பேர் காசியில போய் தன்னுடைய உயிரை விட வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் புண்ணிய ஆத்மாக்கள் நிறைய பேர் உண்டு. காசியில் இரக்க முக்தி என்று வயோதிகம் வந்த உடனே காசிக்கு போயிடுவாங்க.
அங்கே போய் ஒரு சின்ன குடில் அமைத்து அல்லது ஒரு சின்ன அறையில் வாழ்வார்கள். எதற்கு? காசியில் இறக்கணும், அவ்வளோதான். அப்படி அந்த பாட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்னைக்கு முக்தியோ தெரியலையே அப்படின்னு நினச்சுட்டே இருக்கிற ஒரு சமயத்தில் பாட்டிக்கு ஞாபகம் வந்தது. ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு அவன் பிறக்கும் பொழுது வேண்டனே, இன்னைக்கு அவனே காசிக்கு வந்து என்னை விட்டாச்சு, இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பண்ணலையே, இது என்ன பண்ணலாம் தெரியலையே அப்படின்னு தன்னுடைய ஒரு தோழி பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி சின்ன வயசில் வேணப்பா, இப்போதான் இருக்கு, அதனால தான் உயிர் போக மாட்டேந்து போல இருக்கு, வந்த கடனை முடிச்சா டக்கு டக்குன்னு கிளம்புவோமே, ஒரு கடனை வச்சிருக்கேன், இப்போ கூட உணவு கொடுக்கலாம், 1000 பேருக்கு கொடுக்குற வசதி இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்தது, ஒரு இளமை வேகம் வேண்டின்றேன், என்ன பண்ணலாம்? குழந்தை ஆனந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். காசி கிட்ட போனால் குழந்தை மாதிரி மல்லாக்கப்படுத்துன்னு இப்படி நீச்சல் அடிச்சுட்டு இருப்பார். குழந்தைங்கள்லாம் இப்படி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி அவருக்கு ஏன் குழந்தை சுவாமிகள்னா மீனாட்சி மைந்தன்ற ஒரு பேர் உண்டு. மீனாட்சியிடம் குழந்தையாக வளர்ந்ததாலும் குழந்தை சுவாமிகள் யாரை பார்த்தாலும் குழந்தை மாதிரி சிரிப்பாராம். குழந்தை சுவாமிகள் பார்க்கவே தொப்பையும் தொந்தியுமா அழகாக குழந்தை மாதிரி நடந்து வருவாராம். அதனால் குழந்தை சுவாமிகள் எந்த ஒரு காரணத்தினாலும் அவருக்கு குழந்தை ஆனந்த சுவாமிகள்னு பேர். அவர் பெரிய ஞானி. கங்கையில் எங்கேயா விளையாடின்னு இருப்பார் பாரு, நீச்சல் அடிச்சுட்டு. அவர் விளையாடுறத பார்த்துட்டு குழந்தை நினச்சிடாது, அவர் குழந்தை ஆனந்த சுவாமி, மீனாட்சியினுடைய குழந்தை. அவர் இப்போ காசிக்கு வர்றார், நினச்சா எங்கே வேணாலும் போவார், அவ்வளவு ஆற்றல் உண்டு. அவருக்கு வேணா உணவு போட்டுடு, ஒரு 1000 பேருக்கு போட்டதற்கான ஒரு புண்ணியம் கிடச்சிரும், உன் மனசில் இருக்கிறதும் விடும், ஒருத்தருக்கு போடுற அளவு இருக்குது அப்படின்னு அந்த பாட்டியே அழகாக சமைச்சு அவரை கூப்பிட்டு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும். வரேனே. சரி, வராரு, சாப்பிட்றாரு. பாட்டி போட போட குழந்த மாதிரியே அப்படி சிரிச்சுட்டே சாப்பிட்றாரு. பாட்டிக்கு இவர் நிஜமாவே சிரிக்கிறாரா, விளையாட்டா ஏதோ சொல்ல வந்து சிரிக்கிறாரா, ஏதோ விஷமம் பண்ணுற மாதிரியே சிரிக்கிறாரே அப்படின்னு சிரிச்சுட்டே பாட்டி போடுறாங்க. ஓரளவுக்கு மேலே பாட்டிக்கும் புரியல. இவர் கிளம்பி போயாச்சு. வெளியில் போய் பார்த்தாங்க, வந்தாங்க. ஞானிகள் சாப்பிட்ட இலையை நாமே எடுத்து கால்படாத இடத்தில் போடணும். அதனால்தான் அந்த காலத்துல தோட்டம் இருந்தா தோண்டி அந்த இலையை போட்டு மூடுவார். பாட்டி வந்தாங்களாம், அப்பா இவருக்கு போட்டாச்சு, இவர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லலை, ஆனா பெரிய ஞானினாங்க, இவருக்கு போட்ட ஒரு உணவு 1000 பேர் போட்டதற்கான அந்த ஒரு நிறைவை கொடுத்துரும். அப்பா இறைவா, காசி விஸ்வநாதா, இன்னும் என்ன இங்கேயே எவ்வளோ நாள் வச்சுக்க போறியோ, 1000 பேருக்கு போட்டதான் நினச்சிக்கோ ஏன் அப்படின்னு எடுத்துன்னு போய் அப்படியே தோண்டி உள்ள போட்டு மூடிட்டு அப்பான்னு வராங்க. இதை பாராட்டும், எவ்வளோ பேருக்கு டைனிங் டேபிளில் தான் சாப்பிட முடியும்னு இப்போ வந்துட்டோம். குனிஞ்சு நிமிந்து ஒரு பாட்டி இலையில பரிமாறி வந்திருக்காங்க. பரிமாறி இடுப்பு வலிக்க அப்படி உள்ள வந்தா இலை இருக்கு. இப்போதானே போட்டு வந்தோம், புதைச்சோமே, வெறுமனே மண்ணை மூடிட்டோமா, வயசாச்சு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எடுத்துன்னு போறாங்க, அங்க ஒரு மண்ணை தோண்டி புதைக்கிறார்கள். மறுபடியும் வராங்க இலை இல்லை, இது எந்த இடத்துல ஏதோ நடக்குது, முடியலன்னு ஒரு 5-6 தடவை பண்ணிட்டாங்க. குனிஞ்சு 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 எடுத்து ஒரு 10 தடவைக்கு மேலே பாட்டிக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. நேராக போனாங்க. குழந்தை ஆனந்த சுவாமிகள் அதே மாதிரி மல்லாக்கப்படுத்து ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்க. சாமி என்ன இலை வந்துட்டே இருக்கா அப்படின்னு சிரிச்சாங்க. ஆமாம் சாமி, 1000 பேருக்கு போடுவேன்னு, இப்போ வசதி இல்லை, 1000 இலையை கூட எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. தெரியாம வேண்டின்ற சாமி, முடியல, வயோதிகம், அந்த காலத்துல சொன்னத எவ்வளவு நாள் நல்லா இருக்கும் பொழுதெல்லாம் சொன்ன வாக்க காப்பாத்துறியா, அதனாலதான் சரி போ, இப்ப இருக்கிற இலைய போட்டு தோட்டத்துல மூடி வை, இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி அந்த இலையை எடுத்துன்னு வந்து அந்த தோட்டத்தில் வைத்தார்களாம். அதற்கு பிறகு இலை வரல. அப்ப அந்த அளவு ஒரு ஞானிகளுக்கு கொடுத்தா எவ்வளவு பேருக்கு கொடுத்தது, எவ்வளவு புண்ணியமோ அந்த புண்ணியம் கிடைக்கும். இது குழந்தை ஆனந்த சுவாமி. இவரோட வாழ்க்கையிலே இவர் அம்மா வேண்டிண்டாங்க, ஒரு பாட்டி வேண்டியதை இவர் அருள் செய்தார். அப்படின்ற 2 விஷயம் பார்த்தோம். நாளைய தினம் நீங்க எல்லாரும் நாகை கடற்கரைக்கு போய் கொஞ்ச நேரம் நல்லா உல்லாசமா இருந்துட்டு மறுபடியும் வாங்க, நம்முடைய அதிபத்தரின் சரித்திரத்தை தொடர்ந்து தரிசிப்போம் என சொல்லி நாளைய தினம் நம்முடைய அடியார்களுடைய தரிசனம் தொடரும். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க,
நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த பாட்டு நிறைய பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு நான் இதை பாடும் பொழுது கூட பாடுங்களேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. இறைநாமத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம். இவ்வளவுதானா சொல்ல முடியும்? இல்லை எனக்கு கொஞ்சம் காது மந்தமாச்சான்னு தெரியல. தென்னாடுடைய சிவனே போற்றி. இதுதான் சுவாமிக்கே நீங்க சொன்னது விழுந்துதான். அதனால தான் அடியேன் மற்றும் ஒரு முறை உங்களை சொல்ல வச்சுட்டேன். முடிந்த அளவு 21 தடவை இறை நாமத்தை இப்பொழுதிலிருந்தே துவங்கினாலும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அவ்வளவு நாட்கள் அதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வோம். திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.